ஸோ ஐ திங்க் வி ஆர் லைவ் அண்ட் செக் பண்ணிக்கோங்க, யாராச்சும் கரெக்டாக கேட்குதா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ வில் ஹேவ் யுவர் சேட் ஹியர். ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து அவங்க கமெண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன், பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஸோ புதுசாக யூடியூப் பார்க்குறவங்க, ஓகே லைவ் பார்க்குறவங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க வந்து நம்ம 85 அந்த செஷனில் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த சோஃபா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம HTML, CSS, JavaScript and JavaScript DOM அதை பற்றி பார்த்தோம். அதுக்கே நமக்கு வந்து 5 months கிட்ட எடுத்துச்சு ரஃப்லி. ஓகே, பட் ஸ்டில் இதுக்கும் இன்னும் நம்ம இந்த 5 months வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமான்னு பார்க்கும்போது இல்லை, பட் ஸ்டில் நம்ம வந்து we have a good understanding of what it is, ரைட். ஸோ இப்போ நம்ம JavaScript DOM வந்து சில ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணோம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த 6 months இன்டர்ன்ஷிப்பில் வந்து நெக்ஸ்ட் 2 monthsம் பார்த்தீங்கன்னா DOMுக்கான டைம் அப்படி இழுத்துறோம் நம்மளுக்கு. அதான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த DOM ப்ராஜெக்ட் சோஃபா நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை நான் வந்து ஐ வில் லீவ் டு யூ. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் அந்த சஜஷன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன் யுவர் ஃப்ரீ டைம் வாட் இன் கைஸ் நீட் டு டூ இஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் மூவ் ஆன் டு அ பிக்கர் டாபிக், ப்ராக்டிக்கல் டாபிக் அண்ட் மோஸ்ட் இன்சைட்ஃபுல் டாபிக். ஏன்னா இப்போ நம்ம சொல்ல கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கில் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா when we are working with front-end technologies like reactjs, vue.js or angular, இங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் டெவலப்பர் நீங்கள் சொல்லிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இன்டர்நெட் போயிட்டு லைக் ஈவன் இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ஜாப் பொசிஷன், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு HTML தெரியும், CSS தெரியும்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. தட்ஸ் a reality fact because people don't consider HTML, CSS as a skill first of all. ஓகே, ஸோ உங்களுக்கு JavaScript நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் JavaScript கோர் JavaScript தெரிஞ்சால் கூட வந்து உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகேவா, யூஸ்ஃபுல் இல்லை மீன்ஸ் லைக் பீப்புள் won't consider that as a useful skill. So for that the modern internet has some good libraries or frameworks. ஸோ அதில் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப்லன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், we have reactjs. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have angular அண்ட் தேர்ட் நீங்கள் வந்து Vue யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி நிறைய இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செக்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 6 months நம்ம இன்டர்ன்ஷிப் வச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ வி கான்ட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம டாப்பாக இருக்கிற அந்த ஸ்டாக் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், விச் இஸ் reactjs. ஸோ இந்த வீடியோவில் வந்து reactjsனா என்ன, reactjs வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க reactjs வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. வி ஒர்க்கிங் ஆன் இட் ஷார்ட்லி. அண்ட் இந்த செக்ஷன் வந்து reactjs இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாது. ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணாதுன்னா நான் சொல்கிறேன்னா லைக் அந்த reactjs சீரிஸ் வந்து அதுதான் வந்து ஒரிஜினல் சீரிஸ், அதுதான் எல்லா மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுவோம். இப்போ இந்த செக்ஷன் வந்து ஃபார் இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஒரு குயிக்கான இன்ட்ரடக்ஷனுக்காக தான். ஓகேவா, ரேண்டமாக தான் இருக்கும் அதில். ஸோ நீங்களுமே டீம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ guys need to watch our reactjs சீரிஸ். ஓகே, அதுதான் நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வித் சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நீங்கள் இந்த சீரிஸ் பார்க்குற கேப்பில் வில் பி ஸ்டார்டிங் தி அப்லோடிங் செக்ஷன் ஆஃப் reactjs. ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, let's talk about the problem first. ஓகே, என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் JavaScript வந்து க்ரியேட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து வீடியோ கால் ஆன் பண்ணல? கிஷோர், ரியாஸ், சுதர்சன், அதர் டீம் மெம்பர்ஸ் ஆன் பண்ணி தானே எனக்கு வச்சிருக்கேனா? ஆன்ல தெரியலங்க. ரியாஸ் தெரியுதா? யாராவது தெரியுதா ரியாஸ்க்கு? தெரியுது. அது நாங்கள் ரியாஸ்க்கு மட்டும் இதுவாக தெரியல, உங்கள் இது மட்டும் எனக்கு காமிக்கல. சரி, ஓகே. அதர் பீப்புள் ப்ளீஸ் ட்ரை டு டிவைஸ் இருக்கனால. ஓ அப்படியா, இன்னொரு டிவைஸ் ஓ அங்கே இருக்கீங்களா? சாரி. ஓகே ரைட். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஹேவ் யுவர் வீடியோ கால்ஸ் ஆன் பிகாஸ் இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். இது நீங்கள் லாஸ்ட் ஆகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து தேர்ஸ் நோ பர்பஸ் ஆஃப் ப்ரொசீடிங் திஸ் இன்டர்ன்ஷிப். அதுதான் ரியல் ஃபேக்ட். ஓகே, ஸோ அதனால் பி இன்டராக்டிவ் அண்ட் ஆஸ்க் யூ டவுட்ஸ் at the same time. லோ சவுண்டா வச்சுருங்க. லெட் மீ இன்க்ரீஸ் மை சவுண்ட். கேட்குதா உங்களுக்கு இப்போ? வச்சுருங்க. இப்போ டீம் உங்களுக்கு கேட்குதா? வாய்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிளியராக கேட்குதா? ஓகே, ஒரு நிமிஷம் யூடியூப்பில் யாராச்சும் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டுக்கோங்களேன். யூடியூப்பில் கரெக்டாக கேட்குதான் செக் பண்ணிக்கோங்க யாராச்சும் ஹெட்செட்டில்.
அந்த கேக்குது பட் கொஞ்சம் லோவா கேக்குது அந்த. ஓகே, இப்போ கேக்குதா? too low. Okay, still same அந்த. Okay, let me check here. I think இங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கேன் நான், பட் let me see what I can do. Okay, I will increase the audio here. Okay, இப்போ பேச கேக்குதா யூடியூப்? நான் கொஞ்சம் ஒரு 50 டெசிமலில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பர்சன்டேஜ். இப்போ கரெக்டாக கேட்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கேட்கலாம், அதுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனால தான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் என் ஃபோன் செக் பண்ண ஒரு நிமிஷம் இருங்க. மீ செக் இன் மை மொபைல். ஓகே, வாய்ஸே கேட்கலையா? எனக்கு வாய்ஸே கேட்கலையா? இப்போ வாய்ஸ் கேட்குது, எனக்கு தான் கேட்குது. எனக்கே தாங்க கேட்குது. ப்ளீஸ் செக் யுவர், மேபி யூடியூபோட ப்ராப்ளமாக தெரியல, பட் எனக்கு வந்து கரெக்டாக தான் கேட்குது யூடியூப்பில். ஸோ இப்போ டீம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள் யூடியூப்பில். யா, நல்லா தான் கேட்குது. நான் வேறு ஃபோன்லேயே பார்த்தேன், அது நல்லா தான் கேட்குது. கரெக்டாக தான் இருக்கு. மேபி இதுக்கு மேலே சவுண்ட் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், எரியும். அதனால் ப்ளீஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் சவுண்ட் ஹெட்செட்டை வந்து கொஞ்சம் சவுண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன், சூப்பர், லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் நோ வரிஸ். இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு லைவ் டிஸ்கஷன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சரியாக கேட்கலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வில் அகைன் ரிப்பீட், ஐ வில் ட்ரை டு ரிப்பீட். ஃபுல்லாக பேசிட்டு அதுக்கப்புறம் புரியுதுன்னு சொல்லாதீங்க, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் அப்பே நீங்கள் கேட்டிங்கன்னா பெட்டர் தான். ஓகே ரைட், சூப்பர். ஸோ இப்போ என்னன்னா, ஐ வாண்ட் டு கன்வே another thing which is this is not a replacement of reactjs series. ஓகே, ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to see the basic introduction of reactjs, that's all. ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். இது வந்து reactjsோட கோர்ஸாக கன்ஃபியூஷனாக நினைப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே ரைட். ஸோ ஐ திங்க் குட் டெக்ஸ் எனக்கு தெரியல எனக்கு, பட் எல்லாமே கரெக்டாக எனக்கு இங்கே ஸ்டாட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் செக்கையும் பண்ணி பார்த்தேன், என் ஃபோனில் கரெக்டாக தான் வேலை செய்யுது. அதனால் ஐ ஹேவ் நோ ஐடியா. நான் கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு தான் பேசிட்டும் இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு மேலே என்னால் இது பண்ண முடியாது. ரைட், கூல், சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் see about the problem of the existing technologies. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளை ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு உருவாக்குனாங்க? ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா வந்து டிப்பிக்கலி ஃபார் ப்ரோக்ராமிங் லாஜிக். ஸோ வெப்பில் வந்து யூஸ் பண்ணதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இன்ட்ராக்டிவாக இருக்கணுக்காக தான் டெவலப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. பட் லேட்டர் ஆன் டிமாண்ட் போக டிமாண்ட் அதுக்கு தேவைப்படுறதுனால டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து தே ஹேவ் இன்வென்டட் டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, ஸோ Node.js ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ என்னென்னா, ப்ரௌசரில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் கம்பெனியில் வந்து வெளில கொண்டு வந்து, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடம் கொண்டு வந்தாங்க. கரெக்டாக, தட் வாட் வி கால்ட் அஸ் Node.js. ஓகே, ஸோ இப்போது அந்த Node.js வந்ததுனால ஜாவாஸ்கிரிப்டோட அந்த ஸ்டாக், அந்த ஒரு பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு டெவலப்பர் கம்யூனிட்டி கிட்ட. ஓகே, லைக் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணால், ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் வந்து யூ கேன் ரைட் Frontend, யூ கேன் ரைட் Backend, யூ கேன் ரைட் கேம்ஸ் அண்ட் so. ஓகே, ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டோட பாப்புலர் கம்யூனிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால வந்து இப்போ கூகுள் ட்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இப்போ ஒன் ஆஃப் தி டிமாண்டபிள் ஸ்கில் ஆகிடுச்சு. ஸோ ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி பாப்புலாரிட்டி. Okay, because of running the creating different application in the same programming language, which is JavaScript. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பட் ஸ்டில் என்ன ஒரு ப்ராப்ளமாக எல்லா டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, லைக் ஒரு வெப் பேஜில் நம்ம வச்சு ஒரு டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, we will be using DOM, right? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லி யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இது வந்து ஓகே, பட் நம்ம லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பெரிய ஒர்க் ஃப்ளோ உள்ள அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து we can't able to write every DOM concepts. ஸோ இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ், ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்க, ஸோ மெனி பீப்புள் ஹேவ் கம் அப் வித் தேர் ஓன் ஐடியா.
ஓகே, அந்த ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா reactjs, angular, vue அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா it solves the same process, same problem, which is building front end, building UI, interactive UI. ஓகே, ஸோ நம்ம வந்து reactjs பற்றி மட்டும் இப்படி பார்க்கலாம். லேட்டர் ஆன் அதுக்கு தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் மற்ற சீசன் நம்ம டோட்டலாக பார்ப்போம். ஓகே ரைட். இப்போது என்ன ப்ராப்ளம் நான் சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ டாமில் வந்து யூ ஹேவ் டு ரைட் மல்டிபிள் கோட்ஸ். நிறைய ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரைட் பண்ணுறதுக்கு we will be writing around 100-200 lines of code, right? But reactjs-ல பார்த்தீங்க அப்படின்னா you can write in 10 lines of code. Okay, and DOM.js-க்கு வந்து you have to எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து unexpected behaviors அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ரியாக்ட், ஆங்குலர், வியூ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணவே தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்னன்னா உங்கள் என்னவா வேணுமோ நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் reactjs is. Actually it's a front-end technology used to build interactive UIs. Okay, so with this information நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let's proceed and let's see a simple workflow of creating DOM. Okay, so creating DOM using reactjs. So என்ன பண்ணுறேன்னா I will create a new document, or else what I will do one thing. நம்ம existing ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா, ஸோ ஒன்று க்ரியேட்டாக பண்ணிக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டாக. Let me open my terminal. Okay, so ஸோ ஏன் லேட் ஆகுதுன்னா ஐம் ஹேவிங் அ பக், விண்டோஸ் பக். அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ஐம் வெயிட்டிங் ஃபார் ஃபிக்ஸ் ஃப்ரம் தம். ஓகே, ஸோ இதில் நம்ம அதே மாதிரி வெயிட் பண்ணிக்கலாமா. ஸோ ஐ லெட் மீ ஜூம் இட் அண்ட் npm create weed at latest. ஓகே, ஸோ இதில் வந்து வீட் டெம்ப்ளேட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ரியேட் ஆகட்டும். And before that I hope that everyone knows about npm, what is npm and what is weed, right? So அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் யூடியூப்ல பார்க்குறவங்க தெரியல அப்படின்னா you guys need to go back and watch the entire series. அப்போ தான் உங்களுக்கு புரியும். So let's go with reactjs interns அப்படி போடுறேன். ஓகேவா, because I already have a different folder called reactjs. அதான் அப்படி போடுறேன். Let me go with view for now. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே காமிக்குது இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have react and react இருக்குது, viewன்னு இருக்குது, elite இருக்குது, svelte இருக்குது, solid இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் javascript libraries ஆஃப் frameworks. ஓகே, ஸோ நம்ம வந்து react தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம react கிளிக் பண்ணி தான் போவோம். ஓகேவா, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ யூ தி pitfalls ஆஃப் யூசிங் JS DOM. அதனால் நான் வந்து I will go with vanilla for now and let me use javascript. Hey man, how are you? I'm fine, great, super, thanks for asking. Right, so create IHL. Let me open this in VS Code using this command. Right, next thing is நம்ம என்ன பண்ணலாம், நாங்கள் பார்த்தீங்கன்னா we have to run the npm install and search பண்ணிக்கிற ப்ராஜெக்டை. Let me close this. Let me open the terminal. Cool. ஸோ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் npm இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கரெக்டாக install this project and I have some thanks a lot. So let me run this npm run dev run ஆகிட்டு இருக்கு. And what I will do is I will open this in a new terminal for information. அப்போ தான் வந்து உங்களுக்குமே இந்த இதுவும் கொலாப்ஸ் ஆகாது. So what I will do, I will run this. கிளிக் பண்ணிக்கிறேன், ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஓகே, ஸோ இமேஜ் ஒரு டைட்டில் இருக்கும். ஓகே, இது வந்து வீட்டு கிரியேட் பண்ணும்போது வர டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ வாட் வி வில் பி டூயிங் இஸ் வி வில் பி மாடிஃபைங். லைக் இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போது நம்ம சொல்ல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷங்க, அதுக்கு அட்டன் பண்ணிவிட்டு அன்பு கொஞ்சம் பிஸியாக இருக்காது, அப்புறம் தான் சொல்லுங்கள். Okay. Okay. So right, actually இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். we have public and we have the files, right? so node modules எதுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். node modules வந்து it's for your packages, local project தேவையான packages அங்கே சேவ் ஆகிருக்கும். and publicல பார்த்தீங்கன்னா we have that image, and அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have git ignore and counter.js and index.html இருக்குது. counter.js பார்த்தீங்கன்னா we have js and js code typically, and we have a index.html which has the index.html code, and இங்கே svg ஃபைல் வந்து ஒரு இமேஜுங்க. ஓகேவா,
அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா we have a main.js file. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் டவுன் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த கோட் எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, வாட் வேர் டூயிங் சொல்லுங்க பாப்பா, செக் பண்ணுங்க பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. anyone please, let's go with ரோஷினி. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் ஜாவாஸ்கிரிப்ட் லோகோ அந்த ஐகான்ஸ் எல்லாம் எஸ்விஜி ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் கவுண்டர் ஜேஎஸ் வந்து 2 ஜேஎஸை லிங்க் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஒரு செட்டப் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரன் ஆகுறது. ஓகே, தென் அந்த ஆப் ஐடி அங்கே டிவிஷனில் ஒரு ஐடி இருக்கும், ஆப் ஐடி போட்டு அந்த டிவிஷனை பரிசல்ற மூலியமாக இங்கே ஜேஎஸ்ல கால் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு இந்த ஒயிட் லோகோ அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிங்க் ஒயிட்டோட லோகோ கிளிக் பண்ணா ஒரு லிங்க் போற மாதிரி, ஜாவாஸ்கிரிப்ட் லோகோ கிளிக் பண்ணா ஒரு லிங்க் போற மாதிரி 2 டிவிஷன்ல கிரியேட் பண்ணிருக்காங்க ஆங்கர் டேக் மூலமா. ஓகே, தென் கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஹலோ ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஓகே அண்ட் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ காட் என்டையர் கெஸ்ட். சூப்பருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் சேம் திங் தான், இப்போ நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து டாம் சொல்லாமல் சொன்ன வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஓகே, இஃப் யூ கேன் ஏபிள் டு ரீட் திஸ் கோட் அப்படின்னா கங்க்ராட்ஸ், யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டாம் அண்ட் டாம் இப்படி ஒர்க் ஆகும் லேட்டாக உங்களுக்கு புரியுது. சூப்பருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம யூஐயில் போய் பார்த்துருவோம். இட்ஸ் யூஐயில் போனீங்கன்னா கிளிக் ஆன் தி வீட் லோகோ டு லேர்ன் மோர் இருக்குது. இப்போ நான் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் இன்ட்ராக்டிவ் ஒரு கோடு மாதிரி. ஸோ இது வந்து they are using JS DOM here. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's go and explore other codes, other files which is package.json. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற அந்த package இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அண்ட் style.cs இருக்கு இல்லையா, அது வந்து உங்களோட ஸ்டைலிங்ஸ் பேசிக்கலி. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா let's remove all the code. I don't want this, I will remove this. I don't want this, remove this. And இது கொஞ்சம் தேவையில்லை, I will also remove this. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they have using the same thing. டிவன் லிசனர் கிளிக் பண்ணி முடியும் பண்ணுறோம். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரைட், ஸோ லெட் ஆல்சோ க்ளோஸ் திஸ், டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே வந்து லெட் மீ ரீநேம் இட் லைக் கிரியேட்டிங் UI in reactjs. ஓகே, ஸோ நீங்கள் வந்து reactjs கற்றுருக்கும் போது நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க லைக் reactjsக்கு வந்து they have their own command அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா. எஸ், they do have their own command, but before that நம்ம வந்து ஒரு reactjs வந்து எப்படி நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணு சொல்லி பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் reactjsல கிரியேட் பண்ணலாம். ஓகே, இட் வில் ஸ்பீட் அப் யுவர் ப்ராசஸ், டெவலப்மெண்ட் ப்ராசஸ். பட் at certain period you will be having your existing project. அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து reactjs கம்ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் நிறைய இருக்கும் இல்லையா. இல்லை வந்து ஒரு பேஜில் மட்டும் தான் எனக்கு reactjs கான்செப்ட் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட் which is adding reactjs to your existing project. ஓகேவா, ஸோ அதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ரிமூவ் தி அன்வான்ட் கோட். அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அதை யூஸேஜ் சொல்கிறேன். ஓகே, ஐ ஆல்சோ ரிமூவ் திஸ். எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு இது தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஐ வில் கிரியேட் திஸ் main.js in a different assets js and இங்கே வந்து I will have a file called main.js. ஓகேவா, ஸோ இந்த ஃபோல்ட் செக்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீட் HTML டெம்ப்ளேட்டில் வச்சிருக்கோம். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஜெனரேட் தட் டெம்ப்ளேட், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷோ இட் ஃப்ரம் தி பிகினிங், அதனால் அதை ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட். ஸோ நம்ம இந்த main.js வந்து இப்போ எங்கே இருக்குது, இட்ஸ் அவைலபிள் இன் assets js main.js. ஓகேவா, சூப்பர். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் and let's go and remove. அதெல்லாம் சேஃபாக தானே இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாமா. let's go and let's give it a try. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஒரு போய் பார்த்தீங்கன்னா blank-ஆ இருக்குது, ஏன்னா நம்ம எதுவும் கிரியேட் பண்ணல. ரைட், ஸோ what we can do, I will go and add a simple hello I'm learning React. ஓகே, சேவ். எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we can also install table css because UI வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். இல்லைனா நான் என்ன பண்ணுறேன், I will install table css quickly. ஸோ இந்த ப்ராசஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல போது கிடையாது because you already know, right? Let me go to framework guides and let's go to Vite. And யாரோ Vite பற்றி கேட்டிருந்தீங்க, explain me about Vite. So Vite வந்து பார்த்தீங்கன்னா it's like a developer kind of server, okay, developer environment basically. ஸோ அங்கே வந்து உங்கள் கோடை நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா it will give you it will have many advantages. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் மாடல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஃபைல் கோட் டைப் பண்ணும் போதும் சேவ் பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கும். ஓகேவா, நீங்கள் பில்ட் பண்ணும்போது
it has some more advantages. I will make a video on that shortly. Okay, so வீட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம லைஃப் இன்டர்ன்ஷிப் சீரீஸில், நீங்கள் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Right, so let me install this like using this command. Open your terminal, cancel this, run this command, run out. Meanwhile, I will also get this code. Okay, as a beginner, my suggestion is to try every command by yourself. Okay, right. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, let me play this npm tailwind init -p, which will create a new file here. ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணும். அண்ட் நான் வந்து கிட் இன்க்ளேஸ் பண்ண போது கிடையாது, பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் ஐ நாட் கோயிங் டு ஹேவ் அ சோர்ஸ் கோட் ஃபார் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹேவ் கிரியேட்டட் திஸ் கமெண்ட் ஹஸ் கிரியேட்டட் 2 ஃபைல்ஸ், tailwind post. tailwindல போயிட்டு let me add this comment, this content. Let's copy, let's paste it here, save, and next வந்து இது வந்து என்னோட CSS ஃபோல்டர் போகணும். assets குள்ள ஒரு CSS ஃபோல்டர், அதுக்குள்ளே வந்து I will have a thing called my.css சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ ஓகே, ஐ saw a message on YouTube, not YouTube, in the group, intense group, like இது இந்த கமெண்டை போகிறதுக்குன்னா நீங்கள் வந்து Control P ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து லாங்குவேஜ் மோட் சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு யூ கேன் சேஞ்ச் இட் டு tailwind CSS சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ திஸ் error goes away, right? பட் திஸ் இஸ் டெம்பரரி. ஓகே, பிகாஸ் இது வந்து உங்கள் டெவலப்பர் மிஷினில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் வெளியில் போயிட்டு யாருக்காவது இந்த கோடை புல் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே சேம் இந்த ஹைலைட்டிங் காமிக்கும். ஸோ இதை ஹைட் பண்ணோன்னா தேர்ஸ் அ ரூல் இன் VS Code which we can disable it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் unknown CSS ஒரு ரூல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரிவியூ காமிக்காது. பட் ப்ராக்டிக்கலி இந்த எரர்ஸ், இந்த வார்னிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய இதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வச்சுக்கலாம். யூ டோன்ட் நீட் டு உங்கள் மிஷினில் டெம்பரரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பி aware that when some other people are pulling your code, அவங்களோட VS Codeல they will have the error warning. Okay, right, let's close this and let's import this. இங்கே இம்போர்ட் பண்ணணும், நம்ம HTML போயிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாமா? லிங்க் இது வந்து assets குள்ள CSS குள்ள .css and கமெண்ட் போட்டுக்கோங்க, which is good practice. tailwind CSS cool. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம UI and ஏன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். so I have to run this command again. so npm கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் ஏன் இறக்க காமிக்குது? மேபி let me relaunch it. okay, so close பண்ணிட்டேன். let me launch it again. okay, let me zoom it. yeah, because there's a bug in VS Code. again என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் இந்த பக்காக வருது. ஸோ இது வந்து திரும்பி நான் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணால் தான் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? let me close this and let me open the VS Code again. and இப்போ இந்த டைம் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகுது. okay, fine, super. so let me have this. I want this and also I want the other YouTube இது எங்கே காணாம போயிடுச்சு? where is my chat? chat திரும்ப காணாம போயிடுச்சு. let me have it here. okay, so yeah, tailwind config.js to config.cjs. so anything you create பண்ணிக்கலாங்க. but still I will go with the same workflow with the tailwind CSS team is suggesting. அதனால நான் அதை அப்படியே போய்க்கிறேன் இல்லை. right, let's see the output using npm run start run dev. mistake, clear npm run dev. so run ஆயிட்டு இருக்கு, refresh and வருது. okay, so நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா ஒர்க் ஆகுது பார்க்கறதுக்கு? குயிக்காக I will go here, I will add a class here called font semi-bold, save it. yeah, work ஆகுது, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து let's see it in a very very pitfall வேன்றதோட இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் DOM யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, பட் when we are working on a big project, let's say ஒரு லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னும் போது நம்மளால் DOMல we can't able to create everything, right? ஸோ அதனால் அது ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, and we have to consider all the factors. ஃபார் எக்ஸாம்பிள் சைட் எஃபெக்ட்ஸு, இது பண்ணால் இங்கே ஏதாவது சேஞ்ச் ஆகுமா, எல்லாம் நீங்கள் யோசிக்கணும். கரெக்டாக? ஸோ
ஸோ யோசிக்கிற கேப்பெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு இந்த ஃப்ரண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம அந்த வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு சின்ன டாஸ்க் பார்க்கலாம். லெட்ஸ் ரீகேப் DOM. ஸோ இப்போ இந்த divல வந்து I'm writing this text right in HTML code. So I want to write this code in JavaScript. So now பண்ணலாம், I can go here, I can use document.get query selector and then ID இல்லையா, ID இங்கே போட்டுக்கிறேன். It's ID என்னது, it's called app, right? So I will have app here and cons and app element வைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா let me disable the GitHub maybe. Okay, so what I will do is I will GitHub disable. Okay, what I will do is I will go to the extension. Like GitHub profile இருக்குல்ல, அது வந்து I will do is I will disable this for now. Yeah, I'll disable this, refresh it, and your sessions come here. Okay, and also please note that whenever I disable it, I have to run the command again. For run it இருக்கா, run it இல்ல, maybe most probably ஏதாச்சும் bug ஆன்னு தெரியல, ஏதாச்சும் இங்கிலீஷ் வருதா பார்க்கலாம். Check the output, refresh, save. Okay, கரெக்டாக ஒர்க் ஆகுது, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா let me write this command like app el dot in text யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து I can use in HTML, right? whatever I can use. let me use a text content for that. சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து I'm learning reactjs சொல்லிட்டு போடுறேன், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா refresh, everything's working. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதுக்காக what I will do app el dot text content and plus add பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து I will do one thing. So I am writing this in JavaScript அப்படின்னு போடுறேன், using DOM அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க, பர்ஃபெக்டாக நம்ம இது வந்து ரைட் பண்ண கோடு இது வந்து நம்ம அது மேலே அப்பன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ லைக் ஸோ இட்ஸ் அப்ரைடிங். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் சம்திங் கால் திஸ் லைக். லெட்ஸ் செக் இட் அவுட், refresh. அண்ட் இங்கே எதுவும் வராது பிகாஸ் நம்ம HTML கோடில் வந்து டிவிஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு வேணும் நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் replace this with in HTML. அண்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து யூ கேன் ரைட் யுவர் டேக்ஸ், லைக் இங்கே வந்து ஒரு பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரேக் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா. சேவ் இட் அண்ட் refresh, வந்துச்சு. ஓகே, கூல், சூப்பர். ஸோ இது வந்து நம்ம வந்து without using any technologies நம்ம ட்ரெடிஷ்னலாக DOM யூஸ் பண்ணால் இப்படி தான் பண்ணுவோம். ஓகேவா, பட் இப்போ நம்ம வந்து if you want to create a new element, இப்போ நான் டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ I want to create this same kind of division in JavaScript. நான் என்ன பண்ணலாம், what I should do சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களையா சொல்லுங்கள். எனக்கு வந்து டிவிஷன் கிரியேட் பண்ணாங்க, I want to create this division. இந்த கோடை வந்து I want to create in JavaScript. மக்களே இருக்கீங்களா? கேக்குது. ஓகே, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எனி ஐடியா? கிரியேட் எலிமெண்ட் கொடுத்து. சூப்பர், நைஸ். ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் மூலியமாக நான் கிரியேட் பண்ணணும். ஸோ லைக் திஸ். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க, மைக் இது வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ டிவிஷன் கிரியேட் பண்ணுற div el அண்ட் இப்போ என்ன பண்ணணும், ஆஃப்டர் அசைன் ஐடி, ரைட்? ஸோ div el டாட் ஐடி which is the ID வந்து ஆப்னு இருக்க போகுது கரெக்டாக. இட்ஸ் கோயிங் டு பி ஆப். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I have to create this class. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் I will கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்காக இதுதான் க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ நான் ஐடி டிவிஷன் டேக் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த கமெண்ட் மூலிமா. அண்ட் ஐடி வந்து ஆப்னு வச்சுருக்கேன், நான் கிளாஸ் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ, div el டாட் add இல்லை class list டாட் add. அதில் பார்த்தீங்கன்னா I have to specify the tokens which is like this. So it can be font. If you want to know இல்லையா, so I can simply add font awesome to it. So font semi bold. So save பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட் வராது. ஏன் வரல சொல்லுங்கள், பிகாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் பட் நம்ம எங்கேயுமே இன்ஜெக்ட் பண்ணல. ஸோ இன்ஜெக்ட் பண்ணால் தான் நமக்கு வரும் இல்லையா. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் we can type document dot body dot append
and push this division element. Okay, so save பண்ணிக்கலாம். Let's see the output and still நமக்கு receive ஆகல. Okay, so ஏன் receive ஆகலன்னு பார்க்கலாம். Let's go and let's check everything. Right click, inspect, console போங்க, error காமிக்கல. So we are doing in a wrong way. So what we can do is, let's go here and create element பண்ணிருக்கோம், division அன்பு text content அன்புண்டர் நம்ம ரைட் பண்ணவே இல்ல content. Nice, super. So what I will do is, I will add element text content மூலமா I will add a thing. This is the thing, right? So let me copy, let me paste it here. So save பண்ணிக்கலாம். இங்க போய் பார்த்தீங்கன்னா now it's visible. Nice. So இது வந்து DOM-ல நீங்க ஏதாச்சும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்றோம் இல்லைங்களா இந்த கோட் HTML-ல. So JavaScript என்ன பண்ணோம்னா behind the scenes it will do the same process. ஒரு எலிமெண்ட்டை எடுத்துட்டு it will create it in this structure. Create element, ஐடிக்கு attributes ஆட் பண்ணு, கிளாஸ் ஆட் பண்ணு, இதுக்குள்ள டெக்ஸ்ட் இருந்தால் டெக்ஸ்ட்டை போடு அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ this is what we will do it. பட் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து reactjs வந்து ரொம்ப சிம்பிள் பேக்கேஜ். ஓகே, நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். So let me go to a new tab, open reactjs and let's click on first link, react, and இதுதாங்க. ஸோ நிறைய சிம்பிள் பார்த்துருப்பீங்க. ஓகே, you developers, this is called react. ஓகே, ஸோ இதுக்காக வச்சாங்க தெரியல. நான் சின்ன வயசில் வந்து என்னோடய ஸ்கூல் புக்கில் அந்த எலக்ட்ரான்ஸ் அதில் பார்த்த சிம்பிள் அது. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் ரீசன், பட் லெட்ஸ் see the history of react. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து இந்த react வந்து யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா react was created by Facebook developers. ஓகே, ஸோ இந்த Facebook developers என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் விச் இஸ் சோஷியல் நெட்வொர்க், ரைட்? சோஷியல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்க வேண்டியது இருக்கும். ஓகே, லைக் ரியாக்டிங் அண்ட் கமெண்ட்ஸு அண்ட் ஒரு சின்ன போஸ்ட்டுக்குமே ஃபீட்பேக் தர வேண்டியது இருக்கும். ஸோ DOM-ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ட்ரெடிஷனல் தே வேர் யூசிங் PHP ஃபார் பேக் அண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ராக்டிவ்காக JavaScript யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டர் ஆன் கொஞ்சம் மாடர்னாக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வித்தவுட் ரிவ்யூ நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா யோசிச்சிருந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா மெயின் டெவலப்பர்ஸ் இன் ஃபேஸ்புக் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் சிமிலர் ஐடியாஸ். அண்ட் அதில் ஒரு பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா he has created சிம்பிள் லைப்ரரி அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது நான் என்னோட வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க டீம் வந்து they have get started with அந்த இன்டர்னல், அதாவது அவங்க ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்னல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டெவலப்பர்ஸ் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு 200% ஜாப் வந்து ஒரு 50% குறைச்சிச்சு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அந்த ஒர்க் ஃப்ளோ. ஸோ அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு ஸோ அதான் யோசிச்சாங்கன்னா சரி ஒய் கான்ட் வி மேக் இட் ரியாலிட்டி, நம்ம வந்து பப்ளிக்கும் நம்ம தரலாம், பப்ளிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க they have released as a public and அப்போ தான் நேம் வச்சாங்க react சொல்லிட்டு, பிகாஸ் இட் இஸ் ஸோ ரியாக்டிவ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் விஷயம் பண்ண வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்னால் போனோம் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணும். அது மாதிரி திங்க் இட் லைக் கைண்ட் ஆஃப் டெவலப்பர் ChatGPT லைக். ஸோ என்ன நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கோர் லாஜிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணவே போகணும். இட் வில் டூ தி அதர் திங்ஸ். ஓகே, திங்கிங் வேலை அந்த வேலை பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிளாக சொன்ன வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் டேக் யூ ஆர் கெட்டிங் மேரிட். ஓகே, ஸோ மேரி பண்ணும்போது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இது நான் சொன்னால் ஏஜென்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட் தே வில் டூ, தே வில் ரெடி எவ்ரி திங். அந்த மண்டபம் அப்புறம் பூ அது இது எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கல்யாண மாப்பிள்ளையாவோ பொண்ணாவோ நீங்கள் போயிட்டு அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ், அதுதான் இந்த ரியாக்ட் பண்ண வேலை. ஓகே, ஸோ ரியாக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஜென்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கோர் லாஜிக் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் தென் என்ன. ஓகே, தட்ஸ் ஐடியா. ரைட், லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ். லெட்ஸ் லேர்ன் ரியாக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் தட் லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் ஆன் இன்ஸ்டலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா we can start as a new react project, add react to existing project இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யூ ஹேவ் டைம்னா யூ கேன் ரீட் இட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் இக்னோர் இட், பிகாஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஸோ ஃபார் ஒரு ½ hour வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். யூ ஷுட் ஹேவ் Node.js which probably your team will be having already, right? ஸோ நான் கால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have so much information and step by step பார்க்கலாம். ஸோ செட் அப் ஏ மாடலர் ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட். ஸோ செட் அப் மாடலர் ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, சேம் அதே கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் தான். ஸோ சின்ஸ் வி ஆல்ரெடி யூசிங் வீட்னால இட் இஸ் இன்ஃபேக்ட் அ மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட் தான். ஸோ now we can proceed to bottom. So we have to install these packages. ஓகே, ஸோ npm install react DOM இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அது வழி இல்லை வந்து நீங்கள் ஸ்கால் பண்ணிக்கோங்க. do you have any other things? Install here, install
Okay, let me type certain things. Add react to existing project through CDN. So CDN பத்தி யார் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸ்வீட் நீங்க தானே கேட்டிருந்தீங்கல்ல? ரைட். ஸோ CDNனா என்னன்னா இட்ஸ் லைக் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்குங்க. அது பேசிக் என்னன்னா ஆல் தி கண்டென்ட் வில் பி ஹோஸ்டட் ஆன் a single platform. ஓகே, அந்த சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல வந்து if you want to get certain resources அப்படின்னா நீங்கள் கெட் பண்ணிப்பீங்க. It will deliver your resources accordingly. ஓகே, இது வந்து பேசிக்லி திங்க் லைக் இது வந்து ஒரு ஒரு டெலிவரி செயின் மாதிரி வச்சுக்கோங்க. லைக் இங்கே அதுக்குள்ளே வந்து எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும். நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து கெட் பண்ணிங்கன்னா அது ஈக்குவலாக ஷேர் பண்ணி தரும் வித்தவுட் அஃபெக்ட் யுவர் நெட்வொர்க் ப்ராப்ளம். ஸோ எப்பவுமே டவுன் பேமெண்ட்டாக இருக்காது. டவுன் பேமெண்ட்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வர் வந்து டவுனாலாம் இருக்காது. ஓகே, தட்ஸ் த திங். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் ஆட் திஸ். இதுலேயே கொஞ்சம் மேலே போயிட்டு வேறு ஆப்ஷன்ஸ்க்கான பார்க்கலாங்க. லெட்ஸ் கோ டாப் and okay, they have used npm, but before that எனக்கு வந்து நார்மல் HTML ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் காமெண்ட் நினச்சேன் உங்களுக்கு. இருங்க இங்கே பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை திஸ். இது வந்து people who are not aware, இது வந்து ரியாக்டோட ஓல்டு பேஜுங்க. ஓகேவா, இப்போ தான் வந்து நியூவாக இந்த பேஜில் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரிலாம் ரியாக்ட் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அவங்களோட டாக்குமெண்ட் பேஜ். ஸோ யா, லெட்ஸ் கோ வித் திஸ். ஓகே, இங்கே பார்த்துக்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா they also have the same content. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா they have reference in CDN. CDN means which is network. ஸோ நெட்வொர்க்கில் அது இருக்குது, நம்ம டேட்டா காப்பி பண்ணிக்கலாம். கரெக்டாக வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் கோட். என்னோட இந்த HTML-குள்ளே போயிடுறேன். மெயின்.js-க்கு மேலே ஐ வில் புட் திஸ் கோட். ஸோ சேவ். நான் இப்போ என்ன பண்ணுறோம், ஐ ஹவ் இன்க்ளூடட் திஸ் ஃபைல் which is reactjs library. Okay, and before that I want to clarify certain things. So நீங்கள் நெட்டில் வந்து you have seen a terminology called library and framework. So library என்னன்னு பார்த்தீங்கன்னா typically library, இப்போ if you go to a library for example, okay, library போய் பார்த்து வச்சுக்கோங்களேன், there will be many books, right? So for example learning java, learning php அப்படி இருக்கும். ஸோ learning java எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா பற்றி மட்டும் தான் இருக்கும், அங்கே வந்து வேறு பற்றிலாம் இருக்காது இல்லையா? சேம். ஸோ லைப்ரரி வந்து இட் ஒன்லி சால்வ்ஸ் அ சர்டன் ப்ராப்ளம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் reactjs இஸ் யூஸ் டு பில்ட் அ UI. தட்ஸ் ஆல், அதோட வேலை அதுதான். UI தாண்டி ஏதாச்சும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண நினைக்கிங்கன்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அதர் libraries. ஓகே, தட்ஸ் வாட் library மீன்ஸ். வேரஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா எல்லாமே ஒரு இதுக்குள்ளே இருக்கும். அது ஒரு சின்ன இது மாதிரி. அதுக்குள்ளே வந்து அதுக்கான ரவுட்டர், அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். தட் வாட் வி கால் அஸ் அ ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஸோ யாராச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் சொல்ல வேண்டியது தான், reactjs ஃப்ரேம்வொர்க் தெரியும்னு சொல்லுவாங்க, ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் தெரியும்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து கிடையாது, reactjs லைப்ரரி. ஓகே, இப்போ Next.js ஒன்று இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. Next.jsனா அது ஒரு ஃப்ரேம்வொர்க். பிகாஸ் Next.jsனா people who are not aware of it, Next.js வந்து இட்ஸ் லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் Node.js, பட் அது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க். பிகாஸ் இட் வில் ஹேவ் எவ்ரி திங், ரவுட்டர், ஸோ ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா, அதனால அதை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ when we are building some complex applications, we will go with this kind of stack which is Next.js. ஓகே, அதை பற்றி நான் வந்து ஒரு செக்ஷன் எடுக்கிறேன் ஒரு நாள் மட்டும், அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ். என்ன பண்ணுறேன், I will have the same logic. Okay, so what I will do, let me go here and remove the DOM method. This DOM method create பண்ண கரெக்ட்டா? So என்ன பண்றேன், I will go here, I will remove this code which is not necessary. பண்ணிக்கிறேன். and இதை வந்து இப்படி இருக்கட்டும். ஓகேவா, இதுதான் நான் ட்ரெடிஷனலாக யூஸ் பண்ண JS method. கரெக்டா? ஸோ நான் React நான் வந்து serial போட்டுட்டேன். கரெக்டா? So what I need to do is I have to call that React DOM. Okay, like this. So React DOM dot and இங்கே என்ன வச்சிருக்காங்க, create nodes ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. So let's call this create. இல்லைனா I will just copy this. I will copy this. Okay, so I will copy this. So இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து React DOM நம்ம வச்சிருக்கோம். கரெக்டாக we have already imported it in our this HTML. கரெக்டாக? So what we can do is we can call it in the main.js. நான் வச்சுக்கோங்க, main.js எங்கே இருக்குது, it's below the React.js. Okay, you should not put this file on top of it. Work ஆகாது. Because இதை மேலே போடும்போது அப்போ React.js வந்து அவைலபிளாக இருக்காது. ஓகே, ஸோ இட் ஒன்ட் ஒர்க் சச் வே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு React.jsல எதெல்லாம் தேவையோ இந்த main.js ஸ்கூலில் எதெல்லாம் நெசசரியோ யூ ஹேவ் டு புட் தி ஆல் கோட்ஸ் இன் தி அபோவ் ஃபார்மேட். ஓகே, ரைட்.
ஸோ இது என்ன பண்ணுறது, we are creating a react DOM. react DOMனா it's like doing the same kind of DOM manipulation in react way. Okay, so we are just calling this what we call object, maybe, yeah, object dot create root அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்குள்ள வந்து we have to pass the DOM container. ஸோ DOM containerனா ஸோ எந்த UI குள்ள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ currently have a division with the ID of app, right? So what I can do is I can use the ID here. So இங்க ஆல்ரெடி நம்ம ID டிஃபைன் பண்ணிக்கிறனால we can also declare this like this app here, ரைட்டா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம react DOM வந்து நம்ம இந்த ஐடி நம்ம இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ வித்தவுட் react, இது வந்து வித் react, ஓகேவா? பிகாஸ் நம்ம இந்த டிவிஷன் இந்த ஐடிக்கு மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இங்கே மட்டும் தான் react வந்து ஒர்க் ஆகும். ஸோ புரியுது எல்லாருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது ரைட். ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் கிரியேட்டிங் அ வேரியபிள் வித் த கான்ஸ்டன்ட் ஆஃப் நேம் ரூட். ஓகே, பிகாஸ் இதுதான் ரூட், அதான் ரூட் வச்சுக்கிறேன். அண்ட் ரூட் வந்து ரெண்டர் ஆகணும். என்ன ரெண்டர் ஆகணும்? ஐ வாண்ட் டு ரெண்டர் எனி திங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ வில் லேவ் எனி திங். இது நான் பண்ணுறேன், ஐ வில் புட் இட் டாப், வில் கமெண்ட் இட். அண்ட் நான் ஏதாச்சும் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரெண்டர் அ p tag here, hello everyone அப்படின்னு போடுறேன். ஏதாவது கம்மிங்க பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் இட். லெட்ஸ் கோ ஹியர். and my browser is freezing, ஒரு நிமிஷம் இருங்க. okay, so இங்க பார்த்தீங்கன்னா fail to pass source of import analysis because contains invalid JS code is okay. So what I will do is I will add a simple string here instead of p tag. okay, let's save it, refresh. and இங்க பார்த்தீங்கன்னா you have seen two things, which is நம்ம simply we have created a simple text in React. And developer look பார்த்தீங்கன்னா we have a message like dev tools for better development experiments சொல்லிட்டு இருக்கு. So if you want to increase your, நான் சத்தம் தாங்க பேசுகிறேன் sadly, இன்னும் கொஞ்சம் சத்தம் பேசுன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி தான் பேசணும். இப்போ எனக்கு வந்து தொண்டை வலிக்குமா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள். இல்லைனா வந்து சில பேருக்கு வந்து மொபைலில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொபைலில் பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ React developer experiments increase பண்ணணும், for testing பண்ணணும்னா you can depend on this thing, which is an extension. இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், it will navigate to a different link. ஓகே, அங்கே போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். க்ரோம் அப்படின்னா க்ரோமில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். this is the extension called React Developer Tools. ஓகே, ஸோ நம்மளுக்கு இதான் தேவையில்லை கரண்ட்லி. ஸோ ரூம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கோ ஹியர். அண்ட் இங்கே வந்து எக்ஸிட் டாப்பிக்கில் போய் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ ஹியர். இப்போ நீங்கள் வந்து அதுவே npm மூலம் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கமெண்ட் இதுதான். okay, you can see the same command, right? So what we can do is let's scroll here. வச்சிருக்காங்களா பார்க்கலாம். okay, fine. So what I will do is I will have a சோஃபா புரிஞ்சுதா உங்களுக்கு? சோஃபா புரிஞ்சுதா எல்லாமே? ரைட். ஸோ லெட் மீ கோ டு எலிமெண்ட்ஸ். லெட் மீ சி ஹவு இட் ரெண்டர்ஸ். எப்படி ரெண்டர் ஆகி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இது க்ளோஸ் பண்ணிக்கிறது. எப்படி க்ளோஸ் பண்ணுறது? ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அன் ஐடி. இப்போ இந்த ஐடிக்குள்ளே தான் வந்து ஹலோ எவ்ரி ஒன் சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம ஆட் இது ஆட் பண்ண இல்லைங்களா? அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வித்தவுட் ரியாக்ட் போட்டு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே வரும் எனக்கு. இஃப் ஐ புட் சம்திங் கால் வித்தவுட் React, இது அப்படியே வரும். ஓகேவா? இது நீங்கள் என்ன சேஞ்ச் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகுதா? வித் React சொல்லி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். பிகாஸ் when React has initialized, it will replace இதுக்குள்ள ஐடிக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கும் இந்த டெக்ஸ்ட்டை, விச் இஸ் ஹலோ எவ்ரி ஒன் சொல்லிட்டு. ஓகேவா? நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பேசிக் கான்செப்ட். ரைட். ஸோ everyone, if you're watching on browser, install browser boost extension for audio boost, please. ஓகே, ஆக்சுவலி திரும்ப லைவ் ஸ்ட்ரீமை வந்து ஒரு நீங்கள் பார்த்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னால் எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் we are already using Vite, right? ஸோ என்ன பண்ணலாம்னா let's go with this strategy, which is creating the React in npm. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், let me go top and let's scroll and let's install it. Before that என்ன பண்ணுறேன், நான் தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். I will remove this, which is not necessary for me, right? So க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் எனக்கு தேவையில்லை இல்லையா? I will also comment this for now. So save and I have to open the terminal and then I exit பண்ணுறேன் using Control C
and next வந்து பார்த்தீங்கன்னா I am going to install these packages. ரெண்டு பேக்கேஜஸ் தேவைங்க அதுக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா we have react which is the core module. ஓகே, அதுதான் வந்து ரியாக்ட்கான முக்கியமான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have installing the secondary package which is called react DOM. இதுதான் DOMல மேனிபுலேஷன் எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கான எல்லா கோடுமே இதுக்குள்ள தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ we have installed the using npm. இப்போ ஸ்கால் பண்ணிங்கன்னா you can use the same method. ஸோ நான் பண்ணுறேன் என்னோட JSக்குள்ள வந்து I will use it like that. So let me go top. என்ன பண்ணுறேன், let me call this like this. import பண்ணுறேன். ஸோ create root சொல்லிட்டு from this module. ஸோ இந்த மாடியூல் எங்கேருந்து வருது, இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி நோட் மாடியூல்ஸ் அந்த ரியாக்ட்குள்ளேருந்து வருது. ஓகே, ஸோ நீங்கள் npm run install react DOM போடலன்னா இது உங்களால் வாங்க முடியாது. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ரைட். ஸோ ஃபஸ்ட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து we have already have a id of we already written HTML in index.html with the id of app, right? ஸோ நம்ம வந்து இந்த கமெண்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் என்ன பண்ணுறது, டிபிக்கலி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் HTML. ஸோ இது தேவையில்லை. ஸோ இந்த கீழே ரெண்டு கோட் போட்டுக்கலாம். லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் லெட் மீ ஹாவ் திஸ் கோட் ஹியர். ஸோ இது என்ன பண்ணுது, we are using the document.getElementId which is app. இது ஒன்று தான், சேம் தான், கரெக்டாக? ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இதுக்கும் தேவையில்லை. let me remove this. ஓகே, ஸோ let me remove this. இதோட I will comment this actually. I will comment this. ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் செக் இட், லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் கோ அண்ட் npm run dev. செக் பண்ணலாம். ரன் ஆயிடுச்சா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ எரர் வந்து உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா fail to pass. ஓகே, fail to pass the source of import analyze from the contains அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ வாட் I will do is ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து என்ன நம்ம வாட் we are doing is we are actually let me close this. டெவலப் க்ளோஸ் ஆகிட்டுன்னு. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டரில் வந்து we are passing an h1 tag. ஓகே, ஸோ இந்த h1 tag நம்ம வந்து இதுவே நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக போட்டோம்ல, லைக் திஸ். இது பார்த்தீங்கன்னா இட் வில் ஒர்க், நோ எரர்ஸ். கன்சிடர் பண்ணி பார்த்தா நோ எரர்ஸ், ரைட்? பட் வென் யூ ஆர் மிக்சிங் யுவர் டெக்ஸ்ட் வித் HTML கோட், ஃபார் எக்ஸாம்பிள் h1 அது மாதிரி பண்ணும்போது யூ வில் ரிசீவ் எரர். பிகாஸ் நீங்கள் வந்து இது புரியல, ப்ரௌசருக்கு வந்து JSON புரியல. ஸோ இதுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கூகுள் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதை ஈஸியாக இருக்கான்னு பார்க்கலாம். let me click on this, let me scroll. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். let's scroll it, let's scroll. இது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா change the file format from JS to JSX ன்னு சொல்லி போட்டுருக்காங்க, which is good. and let's also scroll here. okay, so check it பார்க்கலாமா அந்த சொல்யூஷனை. so what I will do is I will just rename it. I will turn this main.js to main.jsx. இங்கே x போடும்போது பார்த்தீங்களா சிம்பிள் வருது, பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், JS போடும்போது சிம்பிள் மாறுது, x போடும்போது மாறுது. ஸோ which means it's called JavaScript expression. ஓகே, எக்ஸ்பிரஷன் சொல்கிறத எக்ஸாக்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கால் JSX. வாட் இஸ் JS போடுவோம், வாட் இஸ் JSX. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா syntax extension of to JavaScript போட்டிருக்கு இல்லையா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் JavaScript XML. basically it's JavaScript XML. JavaScript வந்து நீங்கள் வந்து உங்கள் JavaScript ஃபைல்லையே you can write your HTML code. ஓகே, அதான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. right, so what I will do is let me save this, let me okay, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலன்னு காமிக்குது. because now we have changed the file name, right? we have changed it in here also, right? let me save here, சேஞ்ச் பண்ணிட்டேன் JSX சொல்லிட்டு, let me run it. and run ஆயிடுச்சு. and இப்போ போய் அவுட் போய் பார்த்தீங்கன்னா வருது, and rate is not defined வருது இங்கே. okay, let's go here, let's go here. and இங்கே பார்த்தீங்கன்னா we have to import the react. okay, let's refresh it. on line 14ல வருது, 14 இங்கே தான் வருது, கரெக்டாக? so what I have to do is I will also import react. for example, import react from react. save it. இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு எரர் வருது, என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இது இல்லை எரர். let's go here, let's copy this code and let's run it here. copy, paste it. okay, ஸோ இங்கே போனீங்கன்னா
ஸோ நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது சொல்கிறாங்க இவங்க. ஸோ லுக்ஸ் லைக் பிகாஸ் ஐ யூசிங் without imported React, once it changes below it works. Okay, let's try to work this like this. So இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து React வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நேம் வந்து Reactனு வைக்கிறேன் கேபிட்டலில். ஓகே, let me check this. and இப்போ எனக்கு எரர் வரல. okay, now everything is working good. ஸோ இங்கே வந்து you can have anything, so you can have a list and so on. So இப்போ நம்ம வந்து இந்த கோட் behind the scenes என்ன பண்ணோம்னா சேம் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே கோட் தான் பண்ணணும். ஸோ it will create a h1 tag using the document.create element. ஓகே, அதுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து hello world வச்சுக்கோ. ஓகே, ஸோ இது நீங்கள் டாமில் பண்ணுற வேலை, இது ரியாக்ஜிஎஸ்ல பண்ணுற வேலை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் மீ கிரியேட் திஸ் மெசேஜ் லைக் லேர்னிங் ரியாக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் மீ ஹேவ் திஸ் லேர்னிங் ரியாக்ட். சேவ். லெட் மீ க்ளோஸ் திஸ் விச் இஸ் நாட் நெசசரி, அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ரியாக்ட் சொல்லி வருது. ஓகே, ஸோ நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஆர் ரைட்டிங் தி கண்டென்ட் ஆர் கோட் ஆஃப் Frontend in JavaScript. Okay, so JSX now it's like a JavaScript XML which will have நீங்க உங்க JavaScript குள்ள நீங்க HTML கோட் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா I'm writing h1 tag inside the JavaScript directly, right? இது மாதிரி என்ன பண்ணனும், in order to create h1 what you have to do, document dot create element சொல்லி ஆட் பண்ணனும். கரெக்ட்டா? சோ அது பதிலா நீங்க இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணனும், React என்ன பண்ணனும்னா இந்த React DOM வந்து it will automatically create, it will automatically detect what HTML tags you are using. h1 யூஸ் பண்றேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணனும், behind scenes document dot create element h1 tagல கிரியேட் பண்ணு சொல்லி கிரியேட் பண்ணனும். okay, this is how it will work. okay, so now let's see about separation now because நம்ம அப்ளிகேஷன்ல இது மாதிரி பண்ண வச்சுக்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு இல்லையா. சோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா what we will do is we will separate your UI logic. okay, for example I will be having different pages. so எனக்கு வந்து ஒரு வெப் பேஜ் போய் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், I will be having a home page, I will be having a about page, content page and so on. so right, இப்போ வந்து அந்த content page எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க போட முடியாது இல்லையா. so content I mean contact home அப்படினா இருக்க முடியாது. கரெக்ட்டா? so அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா so உங்க Reactல வந்து you can do certain things like உங்களோட UIs வந்து ஒரு காம்போனன்ட்டா பிரிச்சுக்கலாம். காம்போனன்ட் பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க, if you to go and எல்லாம் வீடு கட்டிருப்பீங்க, நீங்க வீடு அட்லீஸ்ட் பார்த்திருப்பீங்க. okay, how to construct a house. so I think most of the houses which we have right now is built with brick, கல்லு. okay, கல்லு வச்சு தான் பில்ட் பண்ணுவீங்க, செங்கல். okay, so guys, you know what is செங்கல்? செங்கல் means like brick. Okay. okay, so brick வச்சு என்ன பண்ணுவோம்னா there are two options. so one option பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், so டைரக்ட்டா வந்து ஒரு செட்டா இருக்கிறத வந்து அழகா வச்சுட்டு நம்ம பூசி வீடா வைக்கிறது. ஓகே, பூசி மீன்ஸ் லைக் doing the putty and going inside. okay, whereas another option is we have the customizability when we have bricks. இந்த கல்லு வச்சுட்டு நீங்க உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கட்டிக்கலாம். எனக்கு இங்க ஹால் வேணும், இது வேணும் அப்படினா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ப்ரோகிராமிங் டர்ம்ஸ்ல அந்த brick, அந்த கல்லு தான் பாத்தீங்கன்னா components. with this component you can reuse it. you can reuse it anywhere. okay, so for example நீங்க என்ன பண்ணலாம், what you can do is you are recording audio. okay, so இது என்ன பண்ணுவாங்க, இப்போ if you go and see these cheats nowadays people are so smart. so இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கீரை வேணுமான்னு சொல்லுவாங்க. கீரை means like I think Spanish நினைக்கிறேன்ல, Spanish நினைக்கிறேன். okay, so இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா they are all modern. ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ரீ ரெக்கார்ட்ல தான் எல்லாம் யூஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரே வாட்டி தான் பேசுறாங்க and machine ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் பண்ணுது. கரெக்ட்டா? so இந்த process தான் we call it as a component. so ஒரு component கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா you can reuse in multiple ways. okay, so அது மாதிரி what you can do is you can create your UIs as components. so for example இந்த அதே component வந்து வேற எங்க யூஸ் ஆகுது அப்படினா நீங்க வந்து அந்த component யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து modify பண்ணனும்லாம் அவசியம் கிடையாது. okay, so what I will do is I will create 3 components. component எப்படி கிரியேட் பண்ணலாம் reactjs ல பாத்தீங்கன்னா as normal functions. okay, ஒரு function எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, we have 3 options, function, name, அப்புறம் இப்படி போடுவீங்க. இது ஒரு ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? இட்ஸ் a one format. நெக்ஸ்ட் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனா கால் பண்ணுவீங்க. ஓகே, கான்ஸ் நேம் இப்படி பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சோ இந்த ஆப்ஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா you can use the same component like this. ஆனா அதுக்கு ஒரு நேமிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்னன்னா so you should always call your components with the uppercase. I mean starting character uppercase இருக்கணும், capitalize இருக்கணும். okay, for example let me have like cons
அண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹோம் பேஜ் இல்லையா, அதனால் ஹெச் கேபிட்டல் வச்சுக்கிறேன், ஹோம் பேஜ். அண்ட் இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனில். ஓகே, நவ் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் ரிட்டர்ன் இந்த யூஐயில் வரும்போது இந்த காம்போனெண்ட்டில் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும், வாட் யூ ஐ வாண்ட் டு அப்பியர் அதை நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் ஒன்லி தி h1 டேக் டேக் போட்டுக்கிறேன் h1. இதுக்குள்ளே வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஐ எம் ரைட்டிங் HTML கோட் இன் JavaScript. தட்ஸ் வை வி கால்ட் அஸ் JSX. இங்கே வந்து ஹலோ ஹோம் பேஜ் அப்படி இருக்கிறேன், ஹோம் பேஜ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு ரிட்டர்ன் இட், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு யூஸ் தி கீவர்ட் கால் ரிட்டர்ன், ரைட்? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா we have created a simple function, okay, which is returning a HTML h1 tag. ஸோ நம்ம வந்து இந்த ரியாக்டில் வந்து நீ என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக யூ கேன் பாஸ் தட் ஃபங்க்ஷன் நேம் ஹியர் டைரக்ட்லி. யூ டோன்ட் நீட் டு ரைட் இந்த டாக்குமெண்ட் ஆர் கிரியேட் எல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. என்ன பண்ணலாம், சிம்பிளாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த காம்பனன்ட்ஸை நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ நார்மல் டேக். இப்போ h1 எப்படி பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி லெஸ் சிம்பிளாக இது என்னது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ ஓகே, இந்த சிம்பிள் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லெஸ் தென். ஓகே, ஸோ இதுக்கான மீனிங் இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த காம்போனன்ட் நேம், அந்த காம்போனன்ட் நேம் என்னது, இட்ஸ் கால் ஹோம் பேஜ், ரைட்? ஸோ ஹோம் பேஜ் போடுறேன். இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேஷன்ஸ் காமிக்குது ஹோம் பேஜ் சொல்லிட்டு, இட்ஸ் மீ செலக்ட் திஸ். அண்ட் இது நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ் ஹியர். நீங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், இது ஒரு வழி. இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஆஸ் அ சிங்கிள் கமெண்ட் விச் லைக் திஸ். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் ஒன்று தான். ஓகே, உங்களோட சினாரியோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ சப்போஸ் இதுக்குள்ளே ஏதாச்சும் கண்டென்ட் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க அப்போனா நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், பட் திஸ் இஸ் அ பேசிக் ஐடியா, ரைட்? லெட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் கோ இட். அண்ட் இப்போ வந்து ஹலோ ஹோம் பேஜ் வருது பார்த்தீங்களா. now we have created a new function வந்து we have returning certain elements and display பண்ணுறோம். நைஸ்ல. So what we can do now is I will separate it again. I will go to JS file. I will create a folder called pages. அதுக்குள்ள வந்து I will create a 3 files which is homepage.jsx. JS வச்சுனா JavaScript, JSX னா you can write HTML in JavaScript, right? So I will also create a new file. எல்லாம் ஃபர்ஸ்ட் இங்கே ரைட் பண்ணிக்கிற கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ் அண்ட் பேஜ் என்னது ஹோம் பேஜ் இல்லையா, ஹோம் பேஜ். அண்ட் இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் தட், ஐம் கோயிங் டு ரிட்டர்ன் தட் ஹலோ ஹோம் பேஜ் வச்சுக்கிறேன், ஹலோ ஹோம் பேஜ். சூப்பர். அதே என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு காப்பி திஸ், ஐம் கோயிங் டு டூப்ளிகேட் இட். அண்ட் இது பேர் வந்து ஐ வில் கோயிங் டு ஹேவ் இட் லைக் அபவுட். நல்லா பாருங்கள், அபவுட் பேஜ் வச்சுக்கிறேன், நம்ம இஷ்டம் தான். ஓகே, and I will also have I rename பண்ணிக்கோங்க. first of all இது வந்து இங்கே rename பண்ணிக்கோங்க, it's called about page. ஓகேவா, இங்கே பாருங்க, இங்கே தான் நான் rename பண்ணுறேன், hello about page. save. and அதே மாதிரி என்ன பண்ணுறேன், கடைசி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், it's called contact. we duplicate it, contact page. okay, ஸோ இந்த நேம் கன்வர்ஷன் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய உங்களோட லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். some people will have a smaller case and some people will have in upper case. okay, for now நான் சொல்கிற ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுங்கள், லேட்டர் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஹியர், கான்டாக்ட் பேஜில் வந்து லெட் மீ சேஞ்சஸ். ஸோ கான்டாக்ட் பேஜ் அதே மாதிரி இங்கே போடுங்க கான்டாக்ட் பேஜ். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have created HTML of I have created 3 pages, home page, about page, contact page. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் நான் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் என்ன டிஃப்ரெண்ட் பேஜ், ரைட்டா? ஸோ ஐ கேன் இம்போர்ட் இட். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணலாம், யூஸிங் இம்போர்ட். ஸோ இது எங்கே இருக்குது, இட்ஸ் அவைலபிள். இது பேர் வந்து இட்ஸ் கால் அபவுட் ஹோம் பேஜ் தானே, ஹோம் பேஜ் ஃப்ரம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ பேஜஸ் ஹோம் பேஜ். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ டைரக்ட்லி அசஸ் இட் ஹியர் லைக் திஸ். ஸோ இது வந்து ஹோம் பேஜ். கரெக்டாக? இதெல்லாம் பார்த்தா கேஸ் சென்சிட்டிவ். இது இப்போ வந்து ஸ்மால் கேஸில் இருக்குது, இது அப்பர் கேஸில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே போடலாம் ஆஸ் இட் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு, சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see it. and we have an error, does not provide an export name default இருக்குது. ஏன், why சொல்லுங்கள். ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணணும். yes, that's the thing. ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபைலை கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த ஃபைலில் மற்ற இடத்த யூஸ் பண்ணுறீங்கன்னா you have to export it. okay, so likewise I'm going to go here, export, save.
and let me go here, let me see output. Again I have this error. இப்போ பார்த்தீங்கன்னா does not provide an export name default இருக்கு. ஏன்? ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் தான் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, So we have to நீங்க say சொல்லுங்க ஸ்வேதா, why? Because நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா we have created a home page. ஓகே, நம்ம வந்து டிஃபால்ட் நான் ஸ்பெசிஃபை பண்ணதால இதுக்குள்ளே வந்து you have to call it like this. இதுக்குள்ளே வந்து நீங்கள் இது மாதிரி கர்லி parenthesesக்குள்ளே you have to call it like this. இப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போயும் பார்த்தீங்கன்னா you have error. ஸோ just provide a export name home page ன்னு வருது. பிகாஸ் இது பேஜ் வந்து நம்ம வச்சுருக்கோம், நம்ம ஹோம் பேஜ் ஸ்மால் கேஸ் வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ லெட்ஸ் rename it like this. Save. And இங்கே பார்த்தீங்கன்னா we have another error, big error. React is also defined because நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have to use React here. Okay, what I will do is let's go here, line 2 we are using this error. Okay, so which is in the home page. So now பண்ணனா I will go here, I will import அதே மாதிரி React from React போடுறேன். Okay, and let's refresh it, and இப்போ பார்த்தீங்கன்னா வருது output. Okay, so இதில் வந்து ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, லைக் எல்லா ஃபைலுமே I need to import it, right? ஸோ ப்ராப்ளம் தான் கரெக்டாக. இந்த ப்ராப்ளம் வந்து will be fixing in future. And let's go here, and இதே மாதிரி I want to work on other things like இன்னொன்று எனக்கு about page வேணும் இல்லையா, நான் அதுக்கெல்லாம் பண்ணலாம். I will duplicate this same code, or else I will do typing import, and it's called about page from அதே மாதிரி pages about page, and about page எப்படி டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். about page தான் பண்ணியிருக்கேன். let's go here, and இது என்ன பண்ண அதே மாதிரி I will render this thing to root dot render. இது பேர் வந்து I will be using the about page here. அன்பு தப்பா பண்ணிருக்கீங்க, கான்டாக்ட் பேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கீங்க. Okay, about page, save. Let's give it a try. இங்கே பார்த்தீங்கன்னா again we have this error because நம்ம என்ன பண்ணணும், we have to export it. அதனால என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து you have to export it. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோ சவுண்ட் ஏன் லோ சவுண்ட் எனக்கு தெரியலையேங்க. ஐ ஹேவ் நோ ஐடியா. எனக்கு மைக்கில் கரெக்டாக தாங்க வருது. நான் எனக்கு வேறு எதுவும் ஆப்ஷனும் இங்கே இல்லையே. ப்ளீஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை பார்த்து நீங்கள் ப்ரௌசரில் ஏதோ எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, HTML அப்புறம் JS படிக்கலாமா, ஃபுல் JavaScript படிக்கலாமா? அகிலன் ப்ளீஸ் எனக்கு ஞாபகத்துங்க, நான் அதை முடிச்சோன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன். ஓகே ரைட். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது you have to export it, and நீங்கள் கால் பண்ணும்போது you have to call it inside the parentheses, right? ஸோ இப்போ வந்து நல்லா யோசிங்களேன், now we have a dedicated page on this logic, this kind of UG, single piece of UI. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு வாட்டி இது மாதிரி கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த parenthesesக்குள்ளே போகணும் அவசியம் கிடையாது. ஸோ வாட் we can do is we can replace this with default, or else a best practice is you can remove the export command. கீழே வந்துட்டு இங்கே வந்து export default ஸ்பெசிஃபை பண்ணலாம். டிஃபால்ட் என்ன டிஃபால்ட்டு, இந்த about page. ஸோ இந்த பேஜ் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன டிஃபால்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கல் ப்ராசஸ் தேவையில்லை. இப்போ கல் ப்ராசஸ் போட்டால் எரர் காமிக்கும், பாருங்களேன் எரர் காமிக்குது. ஓகே, ஸோ வாட் யூ நீட் டு இஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். அண்ட் வி ஹேவ் திஸ் எரர் பிகாஸ் நம்ம இங்கே ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணல கரெக்டாக, ஸோ இம்போர்ட் பண்ணல. react from react. let's save it, and இங்கே பார்த்தீங்கன்னா hello about page வருது. ஓகே, ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, when we are rendering two pages it will overwrite. ஓகே, ஸோ what we can do, அதுக்கு நீ என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே வந்து you can put a division here. ஓகே, இதுக்குள்ளே இன்னொரு division போட்டுக்கோங்க. and division குள்ளே வந்து we can have multiple UIs. So for example, if I want home page and about page, what I can do, அதே மாதிரி I will have home page, home page, and அதே மாதிரி I want this about page. I will remove this thing, okay, which is not necessary, right? Let's save it, and இது நான் என்ன பண்ண நெக்ஸ்ட் கொண்டு போய்க்கலாம் அலைன்மெண்ட்காக சேவ் பண்ணிக்கலாம். and இங்கே பார்த்தீங்கன்னா hello home page வந்துச்சு, about page வந்துச்சு. ஓகே கைஸுங்க, so these are the basic fundamentals. okay, so நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சரில் வந்து let's work on more logic, like இது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். okay, we have a lot to see here, like the sections and so on, so and probably 5 o'clock ஆகுது. இப்போ let's see another topics. so நம்ம ஸ்கால் பண்ணிட்டு வேறு எதுக்கான்னு பார்க்கலாம். scroll here,
ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா we have an error, right? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம JSX வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த சமயத்தில் you can use this command which will convert. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க, இது முன்னாடி எரர் காமிச்சது இல்லை. JSX வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஐ மீன் HTML நம்ம JavaScript ரைட் பண்ணும்போது ஒரு எரர் காமிச்சது. இது ஏன் வந்துச்சுன்னா browser can only understand HTML, CSS, JavaScript, that's all. அது JSX, TX அதெல்லாம் எதுவுமே புரியாது இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ஜாப் இஸ் டு, உங்கள் ஜாப் வந்து அந்த ப்ரௌசருக்கு புரியுமா நீங்கள் மாற்றணும். ஓகே, ஸோ மேனுவலாக அவங்களாம் மாற்ற முடியாது இல்லை, அதனால தான் we are depending on certain libraries. இப்போ பேபிள் ஒன்று இருக்குது. ஸோ பேபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா it will convert into browser version which browser can understand. அண்ட் லோவர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணால் கூட அங்கேயே ஒர்க் ஆகிற மாதிரி வந்து அது புரிஞ்சுக்கும். அதுதான் பேபிள் பண்ணுற விஷயம். ஓகே, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாங்க. இப்போதைக்கு ரொம்ப டோன்ட் கோ வெரி டெப்த், பிகாஸ் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அதுக்கான தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறமா நீங்கள் லேட்டராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதனால் இப்போதைக்கு நம்ம ரொம்ப கீழே போக தேவையில்லை. ரைட், ஸோ நவ் வாட் வி கேன் டூ திஸ். இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? let's say it in a very practical way. okay, ஒரு சிம்பிளான ஒரு what we call ஒரு greeter app build பண்ணலாம். okay, so what I will do is I will just close this. I'll open the terminal. Already I have a terminal here, so let me open this, let me clear this, and I don't want this folder ங்க. எனக்கு இப்போ reactjs syntax தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I will remove this. எப்படி ரிமூவ் பண்ணலாம்? rm-rs reactjs inters. I'm deleting this. okay, so let enter. delete ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், again I'm going to create a new Vite application using npm. ரியாஸ் கவனிக்கிறீங்களா? மாட்டிக்கிட்டீங்க. ஆமாம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்போதான் ஒரு இதாயிடுச்சு. ஓகே, கவனிங்க, முக்கியமான கான்செப்ட் இது. ரைட், ஸோ npmல வந்து I'm going to create, and இது வந்து அது Vite at latest தேவையில்லைங்க. let's avoid Vite and enter press பண்ணிக்கலாம். and now it's asking a project title, and let me have it like same. இப்போ நான் டைட்டில் வச்சிருந்தேன் reactjs inters இல்லையா, enter. and இப்போ தான் மெயின் திங், select a framework காமிக்குது. okay, so far we have only seen about vanilla, but trust me, the cool starts after the below. okay, so the view, react, அந்த மற்றெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கூலாக இருக்கும். let's start with react for now. react, and இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஸ்கிங். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா we have only two options, TypeScript-ஆ JavaScript-ஆ கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக வச்சுக்கோங்க, TypeScript ப்ளஸ் SWC அப்படின்னா இட்ஸ் லைக் நியூ டெக். ஓகே, நியூ பண்ட்லர் which will improve your developer experience. ஓகேவா, பட் இப்போதைக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஃபைல் தேவையில்லை. I don't want to go into advanced topic right now, so I will go with JavaScript for now. ஸோ JavaScript கொண்டு வந்துக்கிற ஹேரோவில் enter and done. இது வந்து சாஃப்ட்வேரிங் ஆயிடுச்சு. let me open this code here, react.js. vscode run பண்ணுறேன். okay, now let's again see the default structure. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இந்த ஃபோல்ட் ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இந்த பப்ளிக் கரெக்டாக இருக்குது. and now we have a v.config.js inbuilt. okay, ரைட். சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா we have a many files. நம்ம அதை பற்றி பார்க்கலாம், நம்ம அவுட்லைனில் பார்த்துடலாம். now we have a readme file. okay, இது ஆல்ரெடி இருந்தது போல். ரைட்டு, இப்போ we have a package.json, and இதில் ஸ்கால் பண்ணிங்கன்னா we have dependencies. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா react DOM, அது வந்து இப்போ வந்து ப்ரீ டிஃபால்ட்டாக வந்துச்சு. ஓகே, யூசிங் that template. and we also have some developer dependencies like red DOM, types, அதெல்லாம் வந்திருக்கு. ஓகேவா, for your development experiment. okay, right. so இப்போ இந்த HTML போனீங்கன்னா we have simple boilerplate code like before, and we also have the same kind of source. இங்கே பார்த்தா JSX ன்னு இருக்கு, பார்த்தீங்களா? we have the same JSX. nice. and if you go on, we have a file now called ESLint. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, see, இப்போ every developers will make some mistakes, right? especially the beginners. என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமனா செக் பண்ணுவாங்க, கோட் குவாலிட்டி செக் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ இந்த ஃபைல், இந்த ESLint என்னன்னா, இட்ஸ் லைக் enforcing certain rules while you developing applications. okay, ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா only export components. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ரூலாக இருக்கணும். ஓகே, இது இந்த ரூலை நீங்கள் வந்து வயலேட் பண்ணிங்க அப்படின்னா it will show you error in VS Code. ஓகே,
that's the thing. Okay, so இதுதான் என்னோட basic intro. I will put a separate series on ES linters, okay, which is a very important when you are in a ஒரு அட்வான்ஸாக போகும்போது உங்களுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, ஓகே, விட்டுருங்க. ஸோ இது என்னன்னா, இந்த ஃபைலை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ரூல்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் ப்ரௌசர் வந்து புரிஞ்சுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. தட்ஸ் த திங் ஃபார் நவ். ரைட், லெட்ஸ் கோ டு v.conv.js. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இங்கே எதுவுமே கிடையாது, இந்த ஃபைலே கிடையாது கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா we have a file and we have a certain plugin called plugin react which comes from vjs. Okay, so react team என்ன பண்ணி, அதாவது v team என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have created a new plugin called react. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள்லாம் அது பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகேவா, அதான் விஷயம். and let's go to source. and இதில் பார்த்தீங்கன்னா we have a main.jsx. okay, so which will have create root. and இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் certain files. ஓகேவா, ஸோ css and நம்மளோட app.jsனா நம்மளோட காம்பனன்ட் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் create root வச்சுக்கோம்ல, create root document.get element by root. ஏன்னா ரூட் வந்து இங்கே தான் இருக்கு இல்லையா, அதனால ஸோ ரூட் இங்கே இருக்குது பாருங்கள். and next வந்து பார்த்தீங்கன்னா we also have another thing which is react.strict mode ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மோடில் வந்து டெவலப்பர் ப்ரிவியூவில் வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஸோ அதை டிஃபால்ட் வச்சிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் திஸ், வி டோன்ட் நீட் ஃபார் நவ். ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் ரெண்டரில் வந்து we are having a component called app, ரைட்டா. let me open this and இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have a simple code. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா it's a JavaScript code. okay, it has many codes, நம்ம அதை பற்றி full பார்க்கலாம். and we have a division which has so much HTML code, ரைட்டா. let's see the output and call it a day. நம்ம லேட்டர் என்ன பண்ணலாம், இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். okay, so what I will do is let me go to terminal, let me type the command which is npm install to install the dependencies first. and then what I will do is I will just type npm முடிட்டோம் ஃபஸ்ட்டு இருக்கேன் npm run dev. oops, npm run dev. okay, இப்போ ரன் ஆயிடுச்சு. let's see the output again here. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீட் ப்ளஸ் என்ன இருந்தது நான் பார்க்கல, ஞாபகம் இல்லை. பட் இப்போ வந்து வீட் ப்ளஸ் ரியாக்ட் காமிக்க பாருங்கள். ஓகே, நவ் திஸ் அப்ளிகேஷன் ஸ்கேஃபோல்ட் இன் ரியாக்ட். ஸோ நீங்கள் ரியாக்ட் வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணுமோ அது டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா எல்லாம் கிளிக் ஆகுது அண்ட் ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலாம், சின்ன ஒரு யூஎம்எல் பில்ட் பண்ணிட்டு அவள் குவாலிட்டி டே அதை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே தான் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஆசெட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா we have a react.svg file. ஓகே, இது நம்ம தேவையில்லை. இது எங்கன்னா இந்த அழகாக சுற்றுது பார்த்தீங்களா, இந்த இந்த எஃபெக்ட், இந்த லோகோ. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நீட் திஸ், ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ். அண்ட் app.css வந்து அதுக்கான கோடு இருக்குது. ஐ டோன்ட் நீட் திஸ், ஐ வில் ரிமூவ் திஸ். இன்ஃபேக்ட் ஐ வில் ரிமூவ் தி என்டையர் app.css. ஓகே, ஐ டோன்ட் நீட் திஸ். அண்ட் இப்போ வந்து in.css போனீங்கன்னா again I have a CSS code. I don't need this. I will close this, save, and let me go to app.js, app.jsx. so இது மேட் நான் காம்போனன்ட் சொன்னேன்னா it's called app component சொன்னேன்னா it's called app.jsx. ஓகேவா, ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. let me remove the entire code. I don't need this code for now. okay, so I want to tell you one thing. என்னன்னா, ஸோ இங்கே வந்து I will not use this code which is not necessary. டூ அட்வான்ஸாக இருக்குல்ல, ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து h1ல வந்து hello I'm coming from react. okay, let's save it. let's check the output and we have an error because நம்ம எதாவது தப்பு பண்ணிருப்போம், எதாவது மிஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். let's try to run this again, npm run dev. and இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது and we have an error. ஸோ ஸ்கால் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். app.jsxல வந்து we have imported here which is not available. ஸோ அதனால் இது எல்லாமே பண்ணிக்கிறேன், இதுதான் தேவையில்லை. let's save it. and app.jsx இப்போ கிடையாது, delete பண்ணிட்டேன் கரெக்டாக. I will also do this. let's save it. let me run this again, npm run dev. so next what I will do is I will refresh and இங்கே பார்த்தா ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ ஆப் டைப்பில் மாற்றிக்கலாமா. let's go to HTML. I will change this to reactjs, learning react.js. okay, so let's save it, refresh and cool, எல்லாம் மாறிடுச்சு. ஓகேவா, சூப்பருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா let's build a different component.
Okay, what is component by the way? It's like even நம்ம tabல இல்ல, also with this, and let's refresh it. எந்த எரரும் வரல. and நம்ம வந்து இப்போ டெர்மினல் சீரிஸ் யூஸ் பண்ணோம்ல, ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த லிங்கை நான் டெலிட் பண்ணால் இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ரைட். ஸோ டெர்மினல் சீரிஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது நம்ம என்ன பண்ணணும், டிப்பிக்கலி அதே மாதிரி தாங்க. லெட்ஸ் கோ இன்ஸ்டால் டெர்மினல் சீரிஸ் மேனுவலி, இன்ஸ்டால், லெட்ஸ் கோ டு ஃப்ரேம்வொர்க் கைட்ஸ், வீட், அண்ட் அதே கமெண்ட் தான். we type this command again, let's close this, run this. so don keyhook, actually இந்த கண்டென்ட் எல்லாமே தமிழ் தான் இருக்கு. ஓகே, நான் இங்கிலீஷ் சொல்ற மாதிரி. okay, every content here it will be belong to Tamil language. so what you can do is you can look for other languages, I mean other channels which offer in English. okay, let's run this. run பண்ணியாச்சா, இது நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிப்போம். let's run this. so Anbu, now we don't have a job. yeah, actually after using this front technologies we don't need to touch our HTML file. okay, because எல்லா வேலையுமே என்ன பண்ண போறோம், JavaScript மூலமா பண்ண போறோம். we are going to do everything in an interactive way, right? அதனால நம்ம HTML போய் நம்ம டைப் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. that's the idea, core idea of front-end technologies. okay, let's get at that. after that scroll பண்ணிக்கலாம், let's go to content, and இப்போ வந்து இந்த content வந்து மாறும் actually, because நம்ம we are using source only, இல்ல source தான் நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகும். let's go to tailwind.config js, replace the content, and இங்க நம்ம வந்து இந்த css வந்து I will go to the source குள்ள வந்து we have index.css, right? அங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். okay, let's save it, close this, and next வந்து I have to import in the main file which is my main.jsx. correct? I will remove this, and இப்போ எனக்கு தேவையில்லைங்க, I don't need this react, I will also close this, and இது கரெக்டாக தான் இருக்கு. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். let me run this, npm run dev, and let me check the output, refresh, and work out. பாத்தீங்களா எப்படி ஒர்க் ஆகுது, பிகாஸ் எல்லா சேஞ்சஸும் ஆயிடுச்சு பாருங்க. நான் h1 மாற்ற வந்து ui சேஞ்ச் ஆச்சு. ஓகே, நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட் பில்ட் அ சிம்பிள் ஒரு காம்பனண்ட். நான் எனக்கு ஃப்ராங்காக சொன்ன வச்சுக்கோங்களேன், எனக்கு காம்பனண்ட் ஐடியா வந்து எனக்கு சுத்தமாக புரியல ஸ்டார்டிங்கில். எனக்கு வந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் இருக்குலாம் எனக்கு நிறையா கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே, ஐ வில் டெல் யூ இன் a very very practical way which I understood. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து let's say about ஒரு பேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. இட் ஹேஸ் அ nav bar. ஓகே, அதில் வந்து we have 3 pages. we have a home page, we have a about page, and we have a content page. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, typically on HTML file you have to copy the entire nav bar, the header, and you have to paste it in 3 ways, 3 places. ஹோம் பேஜ்லேயும் அபவுட்லேயும் கான்டெக்ட்லேயும் போடணும். கரெக்டாக? அதான் இப்போ இருக்க ஒரு அப்ரோச். ஸோ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் காம்பனன்ட் வந்து நீங்கள் மல்டிபிள் பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ரெப்ரசென்ட் மல்டிபிள் பிளேசஸ். இட்ஸ் a core idea. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, let's go and create a new directory in source called pages. ஓகே, அந்த pages வந்து நான் சொல்கிற மாதிரி நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். it's called, we have going to have a home page .jsx, and I'm going to write a export. இல்லை export வேணால் நம்ம டேட்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cons, it's called home page. I'm going to have a file here which will return the same, which is page, home page. Okay, so save, and we have to export it, right? So export default, and don't worry, இப்போ நீங்க டெவலப்மென்ட் பண்ணும்போது கண்டிப்பா டைப் பண்ணுங்க. டெவலப்மென்ட் நீங்க once familiar ஆயிட்டோம்னா there are certain extension for that which automates the process. okay, so அதை பற்றி நான் ஃபீச்சர் சொல்கிறேன், பட் இப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள். I want everyone to learn the key concepts, keys. okay, so actually Anbu different between components and pages. actually நான் வந்து see in React everything is component. whatever you see is component. okay, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்குறீங்களா, அது காம்பனன்ட் கால் பண்ணுவாங்க, அண்ட் UI பார்க்குறீங்களா, அது காம்பனன்ட் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் பிரிச்சுக்கிறேன். நான் வந்து எனக்கு இந்த பேஜஸ் வந்து எனக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே தான் போகுது. ஓகேவா, லெட்ஸ் ஹேவ் லைக் ஒரு சிம்பிளான ஒரு பேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் பேஜ் வச்சுருக்கேன் அந்த மாதிரி மல்டி பேஜ். ஓகே, லெட்ஸ் கோ வித் திஸ் திங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிகல் அப்ளிகேஷன் அது. ஓகே, ஸோ இட் ஹாஸ் அ nav bar. ஓகே, சேம் nav bar. நான் என்ன பேஜ்க்குள்ள போனாலும் nav bar அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பேஜ் ரிஃப்ரெஷ் ஆச்சா, ரிஃப்ரெஷ் ஆகல. நல்லா பார்த்துக்கோங்க, பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகல. இப்போ நீங்கள் நார்மல் HTML பண்ணால் ஆகும், இப்போ ரிஃப்ரெஷ்.
ஒரு நேவிகேட் பண்ண மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகும் கரெக்டாக. ரிஃப்ரெஷ் ஆச்சா ஆகல, ஜஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கண்டென்ட் மட்டும் மாறுது. ஓகே, அண்ட் இந்த nav அப்படியே தான் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ட்ரெடிஷ்னலாக இந்த HTML, what you will do is you have to copy the same header file and you have to place it in different files. பட் ரியாக்ட் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, அதான் நான் உங்களுக்கு சொல்ல வேற கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ வித் தி சேம் ஃபோல்டர் and let's have like about page and rename this to about page, and I will also have another file called contact page. Contact page. Let's save it. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதான் தேவையில்லை. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, let me close the index.html which we don't need. இதுக்கு மேலே நம்ம டச் பண்ண போதே கிடையாது, டைட்டில் மாற்ற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அண்ட் நம்ம app.jsக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், we can write your code here. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, யா கரெக்ட். ஸோ we can just call it like function. yes, you can just ஒரு ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். you can use reuse the component, right? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we have a page. ஓகே, இந்த டிசைன் வர மாதிரி கீழே கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், பட் நாம் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வாட் ஐம் கோயிங் டு do is I'm going to create a new file called, இங்கே போய் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இட்ஸ் கால் தி nav bar வைக்கிறேன். ஓகே, நம்ம வைக்கிற நேம் தாங்க. ஓகே, ஸோ ஹெட்டருக்கு வைக்கலாம், பட் ஹெட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம HTML வந்து கான்ஃபிகர் ஆகும் இல்லைங்களா, அதனால I'm going to use in a different way. தீன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் முன்னாடி ஃபிக்ஸாக. ஸோ it won't collide with the existing HTML code. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா I can also have a header.js. okay, but already நான் வந்து HTML வந்து we have a tag called header, right? so கால் பண்ணும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதான் என்ன பண்ணுவேன், will always have a the prefix. I usually follow this in a view, but reacting வந்து பண்ணால் பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். the nav bar, இப்போ நான் வந்து ஹெட்டர் நான் ஸ்பெசிஃபை பண்ண தெரியல, நான் nav bar சொல்லி நான் வச்சுக்கிறேன் .jsx. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நிறைய JS ஃபைல்ஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஆர்கனைஸ் இட். ஸோ வாட் ஐ வில் டூ, source வந்து I will create a new folder called components. Components என்ன பண்ணுறேன், நான் அந்த ஃபைலை வந்து I will just paste it here. 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓகே, சரி ஓகே, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க, just to be online. ஓகே, சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா, இது வந்து ஒரு நிறைய யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா காம்பனன்ட்ஸு. ஸோ அதெல்லாம் பண்ணுறேன், நான் நேமிங் கன்வென்ஷன் தாங்க. ஐ கேன் புட் இட் எனிவேர். ஓகே, ஸோ ஐ வில் புட் இட் இன் அ காம்பனன்ட்ஸ் டைரக்டரி தி nav bar சொல்லிட்டு அங்கே அதே மாதிரி தான். ஸோ ஐ வில் கிரியேட் அ ஃபங்க்ஷன் ஹியர் லைக் தி nav bar. அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து ட்ரை டு கிரியேட் அ மீனிங்ஃபுல் வேரியபிள் நேம். ஓகே, nav bar and so I will have a h4 here called nav bar and save பண்ணிக்கலாம். இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன், we have error. என்னன்னா fast refresh only works when the file as exports வருது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு certain times இந்த error வராது. ஏன் வராதுன்னா, இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ESLint. நல்லா பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு டெவலப்பருக்கான ஒரு டூல். ஓ சாரிங்க, நான் மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் பேச கேட்குதா? கேட்குதா? கேட்கக்கூடாது. ஸோ யூடியூப் உங்களுக்கு கேட்குதா? மைக் ஃபுல்லாக போல இருக்குது, இருங்க. இப்போ கேட்குதா? டீம் கேட்குதா உங்களுக்கு? சரி ஓகே, சூப்பர், நல்ல வேலைங்க. இப்போ ஆக்சுவலி மியூட்டில் தான் இருந்தேன் நான், பட் உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்கிறீங்க, ரைட் ஓகே. ஸோ
ஸோ இந்த எரர் எங்கே வருதுன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் ESLint. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற போது when you have certain rules நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடியோ ஒன்லியா ஒரு விஷயங்க சாரி டு டர்ன் ஆஃப் தி வீடியோ நான் பண்ணுறேன் இப்போ. தேங்க்ஸ் ஃபார் நோட்டிசிங். ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் யூ வாண்ட் யூ டீம் டு ஃபாலோ தி சர்டன் ரூல்ஸ். அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் சம்திங் கால் ESLint. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் இட் கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அண்ட் தி நேபாரை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் நேபா, ரைட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், என்னோட மெயின் ஜேஸில் போனீங்க வச்சுக்கோங்களேன், திஸ் மை ஆப், இதான் மெயினான அப்ளிகேஷன், இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம், கரெக்டாக. ஹியர் ஐம் கோயிங் டு ஹேவ் my navbar, a typical rate வச்சுக்கோங்களேன், I'm going to have a navbar, the navbar, and VS Code automatic session காமிக்குது பாருங்க. So I don't know go to import the navbar போன அவசியம் இல்லை. நான் இங்கே HTML டைப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக செஷன்ஸ் காமிக்கும். டைப் பண்ண வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் இம்போர்ட். டாப்பில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக இப்போ பண்ணிக்கலாம் லைக் தட். ஸோ navbar இருக்குது அண்ட் இங்கே ஒரு எரர் காமிக்குது. இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன், JSX expression must have one parent அப்படின்னு காமிக்குது. So when you have one file like this is okay, but நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து மல்டிபிள் HTML கோட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா you have to wrap it in a division because this is how it will work. இப்போ இந்த navbar-ம் இந்த h1-ம் you have to wrap it like this. Okay, so இப்போ வந்து பார்த்தா எரர் போயிடுச்சு and you have to align it manually here, or else what you can do என்ன மாதிரி இருந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி format document with, let's go with prettier format ஆயிடுச்சு சூப்பராக. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have formatted and இப்போ வந்து உங்கள் UI பார்த்தீங்கன்னா it will change. If you go to UI, let's go and check your inspect elements. இப்போ வந்து if you go to bodyனா இதுக்குள்ளே வந்து we already have a idea of root, இதுக்குள்ளே எல்லாமே இருக்க போகுது கரெக்டாக. if you go to division unwanted இருக்குது டிவிஷன் பார்த்தீங்களா. பட் ஒரு ரூலுங்க, என்ன ரூல்னா நீங்கள் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா if it has multiple HTML elements அப்படின்னா you can't have it like that. If you want to have it அப்படின்னா you have to create a parent division and அதுக்குள்ள தான் நீங்கள் எல்லாமே இதெல்லாம் போடணும். ஓகே, பட் இப்போ எனக்கு வந்து யூஐயில் போய் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து டிவிஷன் இருக்குது, எனக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா there's something we call as fragment in React. So you have to import the React fragment, I guess. Okay, so இந்த React fragment நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷன் பதிலாக you can use it like this. So react.fragment, yeah, you can use like this. க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி க்ளோஸ். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க and we have a error here. என்ன error காமிக்குது, rate is not defined வருது because we have to use import the React. So I will import the React here from React. So let's save it. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வருது அண்ட் போய் பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷனே காணும். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுதா இந்த யூஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்காக தான் இந்த ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு டம்மியான இது மாதிரி இட் வில் உங்களோட கம்பைல் பண்ணும்போது இட் வில் ரிமூவ் பண்ணிக்கும். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்டு தேவையில்லாத ஒரு மாதிரி ஏலியன் லாங்குவேஜ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது பெட்டரான வே இருக்குது. என்ன பண்ணலான்னா we can replace this text with nothing. இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கா. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியாக்ட் புரியும். அண்ட் சின்ஸ் நான் ரியாக்ட் யூஸ் பண்ணாதனால எனக்கு இங்கே எரர் காமிக்குது, ரியாக்ட் நான் யூஸ் பண்ண சொல்லிட்டு இஸ் டிஃபைன் பட் நெவர் யூஸ். ஸோ இது தேவையில்லை, லெட் மீ ரிமூவ் திஸ். ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் நோட் பார்க்கலாம் வருது as it is. ஓகே, ஸோ சில பேர் என்ன தான் பண்ணுவாங்க, மெனி பீப்புள் who feel programming languages are difficult, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு இது என்ன பண்ணுதுன்னு தெரியாமலே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் அது சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் வர்த் தி டைம் ஆக்சுவலி. அதனால் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் வந்து சொல்லலாம். ரைட், சூப்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹேவ் அ navbar ஹியர், ஓகே, அண்ட் ஹேவ் அ டெக்ஸ்ட் ஹியர். ஸோ இப்போ நான் ரொம்ப பிரிட்டி போரிங்காக இருக்குங்க, ஐ டோன்ட் லைக் போரிங் யூஐஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ அண்ட் நம்ம டிசைனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது. ஸோ நான் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணணும்னு ஆசை தான், பட் டைம் இன்னும் இழுத்துரும் நம்மளுக்கு. ஸோ வாட் ஐ வில் யூஸ் தி இன்டர்நெட் ஃபார் ஹெல்ப். ஸோ ஐ கேன் ஆல்சோ யூஸ் ChatGPT இஃப் யூ வாண்ட். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணுறதுக்காக டெய்லிங் CSS navbar டெம்ப்ளேட் போடுறேன் அண்ட் we have many things and இதில் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ளோ பைட் சொல்லிட்டு. டிப்பிக்கலான நல்ல எக்ஸாம்பிள்ஸ் அங்கே இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர் அண்ட் தென் நம்மளோட அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் காப்பி திஸ் என்டையர் கோட். இதுக்குள்ளே வந்து எல்லா கோடுமே இருக்கும் கரெக்டாக. ஸோ ஐ வில் காப்பி திஸ் navbar அண்ட் இஃப் யூ ஆர் ஸோ க்யூரியஸ், நீங்கள் பூஸ்டப் யூஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக, பூஸ்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள. யூ கேன் யூஸ் எனி ஃப்ரேம் ஒர்க். நான் டெய்லிங் யூஸ் பண்ணதால
நான் அந்த flow byte யூஸ் பண்ணுறேன். If you are using other UI libraries, you can use the certain things. ரைட்டா? cool. I will copy this and let's go here. இந்த navbar எங்கே இருக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் ஆப்பிள் லாஜிக் இருப்பீங்க அண்ட் உங்களோட லெஃப்ட் பேனில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கரெக்டாக இப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ navbar காணுமேன்னு சொல்லிட்டு யூ வில் பி கோயிங் கிளிக்கிங் திஸ். இங்கே இருக்கா, இங்கே இல்லை, இங்கே இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அது போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன், உங்களோட கர்சரை அந்த காம்ப்ளிகிட்ட கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். விஎஸ் கோடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இட் வில் இம்ப்ரூவ் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லாட்டுங்க. ஓகே, ஸோ ட்ரை டு ஹேவ் இட் இன் யுவர் கன்சிடரேஷன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரிமூவ் திஸ் H4 அண்ட் ஐ வில் ரீப்ளேஸ் திஸ் வித் மை navbar. ஓகே, அண்ட் இங்கே ஒரு எரர் காமிக்குது. ஓகே, லெட்ஸ் கோ டாப் அண்ட் லெட்ஸ் see it. ஸோ ஏன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம், பை டிஃபால்ட்டாக நீ வேலை எதுவும் பண்ணலன்னா இது ரிட்டர்ன் வந்து எதுவுமே பண்ணாது. அதான் லாஜிக். இங்கே வந்து இது ரன் ஆகும், ரிட்டர்ன் எதுவுமே பண்ணலையா, அது ஃபால்ஸ் விட்டு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு புட் இட் லைக் திஸ். அண்ட் இங்கே ஒரு எரர் காமிக்குது. ஓகே, அதுதான் முக்கியமான எரர். பட் பிஃபோர் ஹேண்ட் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ரிமூவ் திஸ். ரிமூவ் பண்ணிக்கிறது, ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே நான் வந்து லெட்ஸ் ட்ரை டு ஹேட் கிளாஸ். சரி, ஒரு சின்ன யூஐ மட்டும் பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இது வந்து H4 கிடையாது. இப்போ இட்ஸ் கோயிங் பை டிவிஷன். ரைட், டிவிஷனுக்குள்ளே வந்து ஒரு navbar நான் வச்சுக்கிறேன். ரைட், let me have a navbar and have a what we call OL tag. அதுக்குள்ள வந்து லிங்க், 3 லிங்க். ஓகேவா? I will have like this. home and next வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஹேங் ஆகுதுங்க, ஒரு நிமிஷங்க. let's go to about, let's go to pages. சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே வந்து ஒரு H4ல வந்து I'm going to have a navbar. Let's save it and let's see the output. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் HTML skeleton. நம்ம என்ன பண்ணுவோம், CSSல what will do, நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு போடும் போது have a error, invalid property class found சொல்லி வருது. ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட JS DOM சொல்லியிருந்தேன், JavaScript DOM. ஸோ கிளாஸ் வந்து JavaScript-ஓட ஒரு keyword. ஓகேவா? யூ கான்ட் யூஸ் கிளாஸ் keyword இன் JavaScript based applications. ஓகே, ஃபார் எல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் DOM-ல, we have used something called class name. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்களா, யூஸ் class name. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஸோ அதனால் you guys need to aware that when you are using with JavaScript projects, you have to replace that class with class name. அண்ட் இங்கே வந்து நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் BG Indigo. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் காமிக்குது அழகாக, சூப்பராக. ஓகே, ஃபைன். அண்ட் அதே மாதிரி டெக்ஸ்ட் ஒயிட்டு, பேடிங் X of 10, பேடிங் Y of 5 இல்லை 10 வச்சுக்கலாம். அதுவும் 10. let's save it and let's go here. ஓகே, அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா யா சூப்பர். அதே மாதிரி குயிக்காக பண்ணிடலாமா? நல்லா பண்ணுறேன். அதே மாதிரி ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப், இது வந்து இட் கோட் பி a flex of space X of 4 and இது வந்து எனக்கு இதுவும் ஃப்ளெக்ஸாக வேணும். கரெக்டாக? what I will do, I will also use this as a flex items center and super. ஸோ ரைட்டில் வேணுமா, என்ன பண்ணிக்கலாம், I can use something called justify end. justify end இல்லைன்னு வச்சுக்கலாம், justify end. refresh and இது end of line இல்லை. so what I can do is I can do something called space between. கிடையாதோ, it's called என்னது இது, Justify between. ஓகே, சூப்பர். let's save it. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம UI வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் பார்க்க கிளம்ஸி தான் இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் UI. ஓகே, லெட்ஸ் ஆல்சோ போல்ட் இட் அப். போல்ட் டெக்ஸ்ட் வந்து எக்ஸலில் வைக்கிறேன். அண்ட் இது வந்து பேடிங் Y வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஐ வில் ஹேவ் இட் 5. சேவ் அண்ட் கூலுங்க. pretty much we have built a simple component. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த காம்பனண்ட் வந்து if I want it in different places. ஓகே, ஸோ what I can do, நான் என்ன பண்ணலாம், நான் வந்து இதுக்குள்ளே வந்து applications-குள்ளே போயிட்டு இங்கே வந்து if I am calling different applications. So for example, I will have home page. The home page இல்லை, இது வந்து home page. Okay, I have to import it like that. So I will import this. So நான் click பண்ணிட்டு, let me click on this. Okay, right, I will import it in manual way. So just import home page from pages / home page. Save out வருதா, out வருது. இது பார்த்தீங்கன்னா hello home page வருது. Okay, I will also align this. Like இது நான் பண்ணுறேன், I will have a division. So வந்து class of bg white
border வச்சுக்கிறேன், ரவுண்டடாக இருக்கணும். ஓகே, அண்ட் பேடிங் வந்து ஒரு 10 இருக்கணும். இதுக்குள்ளே வந்து I'm going to have 3 layers. ஹோம், ஓகே, ஆல்ரெடி பேக்ரவுண்ட் தான் இருக்கும், அதனால் தெரியல போல இருக்குது. I will have okay, I will have another thing which is called about page. So அதே மாதிரி நான் இவன் இம்போர்ட் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ I'm going to import it same like this. இது ஆட்டோமேட்டிக் இப்போ நீங்கள் பண்ணலாங்க. ஓகே, I will also say it afterwards. ஓகே, இதுக்கு வந்து about page, it's called contact page. Okay, so I will also have like this. இப்போ வந்து contact page. சரி, போய் பார்த்தீங்கன்னா so we have a layout here, and இது நம்ம தெரியல என்ன பண்ணுறேன்னா I will improve this UI a lot. So I will do one thing. இப்போ எனக்கு வந்து டிவிஷன் தேவை இருக்குது, இல்லைனா என்ன பண்ணலாம், we have two ways here. So meta.jsக்கு போயிட்டு you can add a class here, class name சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம், அது வழி இருக்குது உங்களுக்கு. Okay, so for example I want the entire app to be having a BG of gray of 200 maybe, save, and இது work ஆகாது. ஏன் work ஆகாது? Try. Okay, let's have it 500, save. ஏன் work ஆகாது சொல்லுங்க, any idea? tailwind conflicts and pages add பண்ணல. பட் டிஃபால்ட்டாக சோர்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்துக்கும் தான் போட்டிருக்கோம், சோர்ஸ்குள்ளே தான் இதுவும் இருக்குது. ஸோ ஷுட் ஒர்க்கில் ஷுட் ஒர்க் இன்சைட் தி meta.js. ஸோ let me try to add a dark pg and let's try to have refresh, and let's see நம்ம UI ல இருக்கான்னு பார்த்துக்கலாம், HTML ல இருக்கான்னு பார்க்கலாம். let's go to elements, and இதில் வந்து we have நம்ம இதிலே காணும் பாருங்கள். ஸோ இதிலே காணும். ஓகே, நம்ம ரூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் நேமில் வந்து it has nothing. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம we can remove this, instead of that we can put this inside the app.js. இப்போ நான் வந்து எனக்கு கண்டிப்பாக இதுக்கு வந்து மேலே ஒரு பேராமீட்டர் தேவை. என்ன பண்ணலாம், ஒன்று I can create a new division, and the divisionக்குள்ளே வந்து I can put the entire code like this. அப்படி ஒன்று பண்ணலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டவுன் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், let me right click this, form document with code formatter, format ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து unnecessary division இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can remove this, which is not necessary for us. Okay, let's again format this, and yeah, format ஆகல ஆட்டோமேட்டிக்காக. let's again format this, format with config default format இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரீட்டர் போட்டுக்கிறேன். இப்போ வந்து சேவ் பண்ணும்போது தான் ஃபார்மேட் ஆகுது. சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வரணும்னு நினைக்கிறேன், வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்து I have to give a class name of bg of way of 300 maybe. Maybe padding of 10 போட்டு பார்க்குறேன். let's give it a try. padding of 10. ஓகே, இங்கே வருது பட் அங்கே வரல. ஓகே, let's close this. We have to write a certain command for that, which is main at screen. Okay, now it வருது. சூப்பர், கூல். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, let's go to the here, and இது வந்து maximum width of x இருக்கட்டும், mx of order இருக்கட்டும், etc. வேணும் எனக்கு. அதனால okay, I want this to be of having a margin of 10 maybe. நான் க்ளோஸ் பண்ணி நம்ம தேவையில்லை, சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have இந்த வெப் பேஜில் வந்து ஒரு சிம்பிளான UI பில்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. பட் திஸ் UI is coming from different component. ஓகே, ஸோ இந்த navbar வந்து இட்ஸ் coming from a navbar component, and இதுக்குள்ளே வந்து we have 3 component which is called hello home page, boot page, content page அப்படின்னு இருக்குது. ஓகே, and the entire page runs on app component, right? So let's go and see the something called, நம்ம இந்த UI வச்சுக்கலாமா, நம்ம UI ஆல் வச்சுருக்கோம்ல, UI வச்சுக்கலாமா. let's copy this, and ஒரு ட்ரிக் நான் சொல்கிறாங்க. என்ன ட்ரிக்னா, like we have created a simple UI, but we want to convert an design from traditional this class and அது class name இல்லை கரெக்டாக. ஸோ ரெண்டு வழி இருக்குது. you can rename this using find and replace, இல்லைனா there are certain tools called class to class name convert and போடுங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா it will create
ஓகே ஸோ இது வந்து நீங்கள் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளாஸ் நேம் கன்வெர்ட் HTML to JSX கரெக்டாக இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்களோட HTML கோட் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது HTML கோட் இல்லையா, காப்பி பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிரியேட் இன் கிளாஸ் நேம் ஒரு மெத்தட் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரீப்ளேஸ் திஸ் nav bar with the nav bar which you want. ஓகே நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன், நான் சும்மா வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்சுக்கலாம். ஸோ சேவ் இது பார்த்தா எதுவும் வரல அண்ட் ஃபார்மேட்டும் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ அப்படி போனீங்கன்னா இங்கே வந்து இதுதான் நம்மளோட லேஅவுட். நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் நிறைய கோடு இருந்தாலும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு bolt you up. அதனால I will have this simple command because we're going to see only the core concept for now. Later on தான் application build பண்ணும்போது நம்ம அதை பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ரைட் ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், let's close unwanted things. And next topic என்னன்னா, now I have only one file, right? Okay, so if I want to go navigate to different pages அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட் யூ வில் பி திங்கிங், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது we will be creating a new file called about.html கிரியேட் பண்ணுவோம் கரெக்டாக. பட் இங்கே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. வாட் யூ guys need to do because இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML கோட் நம்ம ரைட்டே பண்ணல. we are writing the JavaScript code and inside JavaScript code we are writing HTML code. அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து JavaScript அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ டிஃப்ரெண்ட் ஃபைல் அப்படின்னா யூ ஹேவ் டிபெண்ட் ஆன் அதர் லைப்ரரி கால் DOM router அப்படின்னு சொல்லிட்டு. So you have a library called it's hanging. Okay, it's called React router. So இதான் அவங்க Reactோட official plugin தான் அது. Okay, so you can trust them and I'm new கிரியேட் பண்ணிக்கலாம். I'm new and இதுதான் தர அவங்க அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து வீடியோ பண்ணது. let's keep we expect to take between 30-60 minutes if you are பண்ணிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான டைம் விட்டே இல்லை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் குயிக்லி சப்மிட் அப். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். இது வந்து லெட்ஸ் ஹேவ் இட் இன் a different section. ஓகே, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டைம் நிறையவே எடுக்கும் இதுக்கு. ஸோ ஜஸ்ட் அசியூம் தட் ஸோ ஃபார் என்னன்னா இது நீங்கள் வந்து ஸ்லாஷ் அபவுட்னு போட்டால் கூட என்ன வரணும்னா தி nav bar should load as it is. ஓகே, அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் அங்கே வந்து உங்கள் அபவுட் பேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, அண்ட் ஸ்லாஷ் கான்டெக்ட் போட்டால் கான்டாக்ட் பேஜ்னு போட்டால் அங்கே வந்து கான்டாக்ட் பேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும், மற்ற டிஸ்பிளே ஆகக்கூடாது. அது மாதிரி இந்த ரவுட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் செக்ஷனில். ஸோ டுடே வாட் யூ ஷுட் guys should ஐ மீன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் DOM சீரிஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டிங்களா? ஐ மீன் DOM சீரீஸும் அண்ட் அந்த மினி ப்ராஜெக்ட் கலெக்ஷன் சொல்லியிருந்தேன்ல, எல்லாம் முடிச்சிட்டிங்களா? யாராவது முடிக்காமல் இருக்கீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம். மினி ப்ராஜெக்ட்டோட கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த DOM சீரிஸ் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து as soon as possible முடிச்சிருங்க. ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆஃப்டர் ஸ்டெப்பிங் யுவர் லெக் இன் டு reactjs ஐ டோன்ட் வாண்ட் ஈவன் டு கோ அண்ட் சி தி DOM. ஓகே, நம்ம டைம் நம்மளுக்கு பத்தாது. அதனால் கொஞ்சம் as soon as possible நீங்கள் அதை பாருங்கள். அது முடிச்சிட்ட உடனே இந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு யூ guys கேன் ஃபாலோ அலாங் வித் மீ. நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறேன். ப்ளீஸ் டோன்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு விஷயத்தை வந்து 10-20 வாட்டி நீங்கள் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே அதை ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ எல்லாமே நல்லா நடப்பீங்களே, எவ்ரி ஒன் வில் வாக் ரைட். எப்படி நம்ம நடக்கிறோம், சின்ன வயசில் வந்து நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி தான். ஸோ வென் வி ஆர் சீயிங் a certain thing in different time, different intervals, கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக மைண்டுக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு டக்குன்னு அதை எடுக்க முடியாது மைண்டை விட்டு வெளியில். ஓகே, அதனால கொஞ்சம் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன், அதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்குன்னா கூட திருப்பி நீங்கள் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. தட்ஸ் மை சஜஷன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ மீன் லெட்ஸ் நாட் ட்ராக் டூ மச். ஏன்னா இப்போ நான் சொன்ன கான்செப்ட் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து லெட்ஸ் see about routers, how routers work அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதான் என்னோட சஜஷன் பண்ணோம். எனி டவுட்ஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூடியூப் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் என்கிட்ட. அந்த வீடியோஸ் வந்து அந்த எக்மாஸ்கிரிப்ட் வீடியோஸ் அதுவும் சேர்த்து சொல்றீங்களா? எக்மாஸ்கிரிப்ட் வீடியோஸ்னா எதுங்க? நீங்கள் யூ டாக்கிங் அபௌட் மாடர்ன் ஜேஎஸ்? மாடர்ன் ஜேஎஸ் ஒரு 6 வீடியோ 7 வீடியோ. மாடர்ன் ஜேஎஸ் வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தாங்க ஆகணும். இது பிடிக்கணும்னா நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகே, நீங்கள் வந்து நான் டெய்லி ஒரு வீடியோஸ் வருது இல்லைங்களா, யூ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் எனி வீடியோஸ்.
ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் நான் சொல்கிற ப்ராஜெக்ட்லாம் புரியுமா இருக்கும். நான் ஒரு வீடியோ நான் போகிறேன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு சஜஷன் நான் சொல்கிறேன் என்னென்னா, தட் வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், தெரிஞ்சாலும் பரவாயில்ல பாருங்கள். பார்த்துட்டு அந்த கான்செப்டில் நம்ம இமேஜினரி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கைஸ் கிரியேட் கோட். திங்க் பண்ணது மட்டும் விட்டுறாதீங்க, கோட் பண்ணும்போது தான் யூ வில் சி தி அவுட்புட், யூ வில் சி தி என்டையர் ஒர்க்கிங் ஆஃப் தி மெத்தட். ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த ரியாக்ட் வந்து யாரெல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஹேவ் ப்ரியர் நாலேஜ் ஆன் HTML, CSS, JavaScript, DOM, மாடர்ன் JavaScript, அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அவங்க மட்டும் தான் வந்து இந்த கான்செப்ட் கொஞ்சமாச்சும் புரியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அட்லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதோ புரியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கற்றுக்கோங்க மீன்வைல். ஓகே ஃபைன். நம்ம வந்து ஃபார் ஒரு 2 hours கிட்ட நம்ம இருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் என்கிட்ட கேட்டுட்டு நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் that's a thing for now. We also have a soft skill section scheduled on some other day. நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாட்டி வந்து வில் பி ஹேவிங் எக்ஸ்டர்னல் இன்டர்வியூவர்ஸ் who will be coming in. அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க இன் பர்சனாக. அண்ட் இட் வில் பி லைவ் ஸ்ட்ரீம் பை த வே. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்குறேன். நாங்கள் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறீங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம்ல. ஓகே, ஸோ ரஃப்லி வி ஹேவிங் எவ்வளோ நாள் இருக்குது நம்மளுக்கு சொல்லுங்கள் ஃபார் இன்டர்ன்ஷிப் டு கெட் ஓவர்? ஓகே, லெட்ஸ் ஹேவ் சட் இன்க்ளூட் ஒன்லி சர்டன் வீக் டேஸ், ஒர்க் டேஸ். ஓகே, டுடே so we are having only 29 days actually. Okay, 29 days வந்து ரொம்ப கம்மி. So please try to keep up with the workflow. Okay, I will also trying a lot to make some time for you guys. அதான் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக அந்த ஒர்க் நீ முடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அதான் என்னோட கைண்ட் சஜஷன். ஓகே ரைட். ஸோ என்னன்னா, இந்த மந்த்துக்குள்ளே கொஞ்சம் கோர் கான்செப்ட் ஆஃப் ரியாக்ட் நான் சொல்லி தந்துடுவேன் இல்லையோ, நான் வந்து உங்களை சொல்லித்தர மாட்டேன், பட் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது மாதிரி தான். ஓகே, பிகாஸ் சொல்லித்தரதுனா நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். லேட்டர் ஆன் டிசம்பர் வில் பி இன்வைட்டிங் அ எக்ஸ்டர்னல் பர்சன், ஒரு எக்ஸ்பர்ட் who will teach you about Node.js. Okay, it will be coming on Feb. அப்போ நீங்கள் வந்து எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, that's my announcement for now. வேறு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லலாம். Arvind, how can I join the video? Actually, Arvind K, actually we don't have any we don't accept any internship person for now. ஓகே, அதனால் வந்து ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நீங்கள் வந்து கோட் அலாங் பண்ணலாம் இங்கே கூட. இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் அப்படின்னா தேர்ஸ் அ பிளாட்ஃபார்ம். எஸ், டிஸ்கார்டில் வந்து இன்டர்ன்ஸ் ஒரு சேனல் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஹேவ் எனி டவுட்ஸை நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். ஓகே, அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர்னு சொல்லிட்டனோ, ஐம் சாரி, நான் ஃபெப் தான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஃபெப் 29 அதுக்குள்ளே வந்து இந்த சிக்னேச்சர் முடிஞ்சிடும். ஓகே, யா, தட்ஸ் த திங்க. ஸோ இந்த சோர்ஸ் கோடாக நான் எதுவுமே வைக்க போதில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து அகைன் நீங்கள் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம இங்கே தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏதாச்சும் கான்செப்ட்டு நீங்கள் வந்து டீச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க, நம்ம அதுவும் பார்க்கலாம். See, whatever I'm showing you right now is not pre-planned by the way. ஒரு டெவலப்பராக நான் வந்து பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணுறனோ அதை அப்படியே சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஆஸ் நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்லை டைம் வேஸ்ட்டு அப்படின்னு. நீங்கள் எப்போது ஐ ஹவ் சீன் மெனி கமெண்ட்ஸ் லைக் தட். சாரி, நீங்கள் என்ன பண்ணலான்னா, இஃப் யூ ஸோ பிஸினா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இது லைவ்க்கு நீங்கள் பார்க்காம லேட்டராக நீங்கள் லைவ் முடிஞ்சோடனே நீங்கள் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் என்னோட சஜஷன் என்னன்னா, ஒரு கற்றுக்கும் போது பொறுமை இல்லைன்னா உங்களால் கற்றுக்க முடியாது. ஓகே, திஸ் இஸ் நாட் ஈவன் இஃப் யூ கோ அண்ட் டூ எனி திங், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம், ஃபோக்கஸாக இருக்கணும். மனப்பா பண்ணணும்னா கொஞ்சம் டைம் இருந்தால் நீங்கள் மனப்பா பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் டைம் தேவைப்படுது தான். பட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டேக் சம் மோர் டைம். ஒரு மாத்திரை போட்டு வச்சுக்கோங்க, டக்கு இன்ஸ்டன்ட்டாக மாறலாம் முடியாது இல்லையா, கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதே மாதிரி தான்.
ஓகே ரைட் சூப்பர். ஸோ யா விஷ்ணுகுமார் நான் சேம் வி லைக் திஸ் சூப்பர் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க இந்த இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ண முடியாதுங்க ஃபார் எவ்ரி பீப்புள் ப்ளீஸ். இந்த இன்டர்வியூ வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இட்ஸ் க்ளோஸ் அண்ட் வி won't have any idea to open the opportunities. Okay, and also இதுக்கு மேலே ஃபியூச்சரில் எப்பயாச்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நான் ஸ்டோரி போடுறேன், அது நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட். சப்போஸ் அப்போ ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் போடுவாங்க, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸோ டீம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனிதிங் எல்ஸ்? எல்லாருக்குமே கிளியரா? இப்போது ரியாக்டில் வந்து ஒரு ஏதாவது சின்ன அப்ளிகேஷன் பண்ண சொன்னால் பில்ட் பண்ணுறீங்களா இந்த லாஜிக் வச்சு? ஓகே ட்ரை பண்ணுங்கள். லெட்ஸ் பில்ட் அலாங் வே. நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ வித் எல்லா பர்சனுக்கான ஒரு வெப்சைட்மே வச்சுக்கலாம். ஓகே லெட்ஸ் யூ கைஸ் பில்ட் யுவர் ஓன் வெப்சைட். ஓகே அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் நம்ம இந்த சீரீஸில் வந்து இதே மாதிரி யூஐ தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஐ வாஸ் ஹேவிங் சம் தாட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் யூஐலாம் இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே போடலான்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். டிசைன் வைஸ் நல்லாயிருக்கும் பட் நம்ம லேர்னிங்கில் வந்து ரேக் கொடுக்கும் போது வில் பி ஹேவிங் சம் டிஃபிகல்ட்டி வைல் லேர்னிங் தி கான்செப்ட். அதனால் ஐ வில் ஹேவ் தி சீரியஸ் கோட் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன், டிசைன் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கோட் லாஜிக் ஆஃப் reactjs. ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூ கைஸ் அகெயின் வாட்ச் இஸ் லைவ் ஸ்ட்ரீம் அகெயின். இட் வில் ஹேவ் 2 hours ஐ கெஸ். 2 hours நீங்கள் திருப்பி பாருங்கள். பார்த்துட்டு இந்த டைம் வந்து யூ ஒர்க் அலாங் வித் அஸ். பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கேன்னா யூ வில் ஹேவ் யுவர் நேம். இப்போ நான் நேமே வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ ஹியர் யூ ஹேவ் பிளாக் அண்ட் இங்கே வந்து உங்கள் நேம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு எரர் காமிக்கும். இங்கே எரர் காமிக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த கமெண்ட் வந்து ஐ ஹேவ் டு யூஸ் இட் லைக் திஸ். ஐ வில் யூஸ் திஸ் பிகாஸ் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணதால சில பேர் வந்து இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம் யூஸிங் அண்ட் XSS ஒன்று இருக்குது. ஓகேவா? இட்ஸ் கால் லைக் திஸ் XSS. இது வந்து ஒரு அட்டாக். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஹேக் பண்ணுற அளவுக்கு ஒரு வல்னரபிள் அது. ஓகே ஸோ அதனால் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் யுவர் நேம் அண்ட் யுவர் பிளாக் வாட் எவர். ஓகே லெட்ஸ் கோ வித் தி சேம் ஒர்க் பிளாக் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இட் பி ஹேவிங் அ ஹோம் அபவுட் பேஜஸ். பேஜஸ் வச்சுருக்கேன். இது கான்டாக்ட் இல்லை, கான்டாக்ட் மை மிஸ்டேக் கான்டாக்ட். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் வாட் ஐ வில் டூ ஐ வில் ஆல்சோ ஹேவ் அ செக்ஷன் கால் பிளாக்ஸ். ஆல்ரெடி பிளாக் தானே, அதுக்கு எதுக்கு பிளாக்ஸ் தனி செக்ஷன்? ஹோம்ல எல்லாமே இருக்கட்டும். இட்ஸ் சேவ் இட். ஓகே ஸோ ஃபியூச்சரில் வந்து ஹோமை கிளிக் பண்ணால் என்னோட எல்லா பிளாக்ஸுமே லிஸ்டட் ஆகணும். அண்ட் அபவுட் கிளிக் பண்ணால் யார் இவன்னு சொல்லி காமிக்கணும். கான்டாக்ட் கிளிக் பண்ணால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணுற வே இருக்கணும். ஓகே ஸோ முடிஞ்சா லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் ஆன் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் விச் வில் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி கம்யூனிட்டி. ஓகே லைக் எவ்வளோ பேர் மெட்ரோ போயிருக்கீங்க இன் தமிழ்நாடு அண்ட் தே ஆர் ப்ராபப்லி பெங்களூர் டூ? காயத்ரி உங்கள் ஊரில் மெட்ரோ இருக்கா? ஓகே ரைட் சூப்பர். ஸோ இப்போ மெட்ரோவில் வந்து எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் போனால் எவ்வளோ காசு ஆகும்னு தெரியுமா? எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? ஹவ் யூ வில் கால்குலேட் பண்ணோம்? முத்துக்குமார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் போயிருக்கீங்களே, ஆனால் மெட்ரோ போவீங்களே? அவங்க டிஸ்டன்ஸ்க்கு வச்சு கணக்கு பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது. ஓகே ஓகே நீங்கள் அமௌண்ட் தெரியாமல் டைரெக்டாக போவீங்களோ? ஓகே இல்ல பெரிய ரைட். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ சிம்பிள் அப்ளிகேஷன் லைக் நம்ம ஸ்டேஷன் பிக் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ அது மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஃபியூச்சர் பில்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஒர்க் ஆன் வித் சம் கூல் யூவைஸ் லைக் மேப்பில் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது, மேப்பில் எப்படி இன்ஃபர்மேஷன் வாங்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐடியா தான். இந்த இன்டர்ன்ஷிப்பில் கால் பண்ண முடியாதுன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ பிலீவ் தட் யூ guys will be available after this internship. எப்போ ஈவினிங்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களா அந்த சமயத்தான் நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாலேஜை. ஓகே கூல். ஸோ லக்ஷ்மிகாந்த் சூப்பர் பேருங்க உங்களுக்கு. ஓகே இப்போது செக்ஷன் முடிய போகுது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரௌசர் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்காமா, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கால் ப்ரௌசர் பூஸ்ட்னு நினைக்கிறேன். பூஸ்ட். ஓகே இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நான் கொஞ்சம் எல்லாம் மேக்ஸிமம் ஆடியோ தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது மைக் ஃபால்ட்டா யூடியூப் ஃபால்ட்டா யார் ஃபால்ட் தெரியல. அந்த ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஸ்பீக் லவுடர். இதுக்கு மேலே பேசினா நான் வந்து கத்தி தாங்க பேசணும். நான் ஆல்ரெடி ஒரு சத்தமாக பேசியிருக்கேன். ஓகே, அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரபிள் ஷீட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, போனது இஸ் ஓகே ஐ கெஸ். சரி, ஓகே ஃபைன், சூப்பர். லெட்ஸ் சி. இது நீங்கள் எல்லாம் எப்போ முடிச்சிருவீங்க? நாளைக்கு முடிச்சிருவீங்களா? நீங்கள் 22 when you guys will finish? 20 நாளைக்கு முடிச்சிருவீங்களா? ஸோ நாளைக்கு வந்து அகெயின் சேம் at 4 o'clock we shall have a meet. ஓகே, இது இட்ஸ் நாட் கன்ஃபார்ம் பட் ஐ வில் லெட் யூ நோ ஷார்ட்லி. ஸோ அந்த சமயத்தில் வந்து ரவுட்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ரவுட்டர்ஸ் வச்சு நம்ம சின்ன யூஐ பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன், சூப்பர். சரிங்க, நம்ம லெட்ஸ் சி அபவுட் டுமாரோ. அப்படி புக் ஷாப்பில் மல்டி பேஜ் கிரியேட் பண்ணவா, சிங்கிள் பேஜ் போடுமா? ஆல்மோஸ்ட் உங்கள் இஷ்டங்க, உங்கள் லாஜிக் எதுவும் போடுங்க. பட் மல்டி பேஜாக வந்து நீங்கள் எது லைக் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ ஒர்க்கிங் வித் சிம்பிள் HTML மல்டிபை பண்ணது வந்து நல்ல ஐடியா தான் இருக்கும். நீங்கள் அதுவே ட்ரை பண்ணுங்கள். சூப்பர், ரைட். நம்ம வந்து லெட்ஸ் see it on tomorrow. ஓகே, ஸோ யா, தேங்க்யூ.